தெரியுதா? தெரியுங்க சார். தெரியுது சார். ஓகே ஓகே. ஒரு காமன் நம்பரால மல்டிப்ளை பண்ணலாம், ஒரு காமன் நம்பரால டிவைட் பண்ணலாம். இந்த ரெண்டு விஷயம் பண்ணலாம். சரிங்களா? பண்ணும்போது ரேஷியோ பாத்தீங்கன்னா எந்த வித சேஞ்சுமே ஆகாது. சரிங்களா? இப்ப 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 2s are 4, 3 2s are 6. மறுபடி கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 2:3 தான் கிடைக்கும். அதே மாதிரி டிவைட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். சரிங்களா? ஒரு காமன் நம்பர் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணலாம், ரேஷியோ சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி ஆட் பண்ணவோ செப்பரேட் பண்ணவோ கூடாது, சேஞ்ச் ஆகும். 2 ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? 4. 3 + 2 5. இது மறுபடியும் சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? 2:3ங்கிறது என்னவா மாறுது? 4:5. 4:5ங்கிறது வேற வேல்யூவா மாறுதுன்னு சொல்றேன். சரிங்களா? அப்போ அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா ரேஷியோல பண்ண கூடாது, சேஞ்ச் ஆகும்னு சொல்றேன். ஓகே. இதுல சம் பாத்தீங்கன்னா எவ்வளவு சம் சால்வ் பண்ணியிருந்தோம்? 2 சம் சால்வ் பண்ணியிருந்தோமா? இந்த பவர் வர மாதிரி ஒரு சம் கொடுத்திருந்தேன். அதுக்கு ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? அது ஃபைனலா வந்து சால்வ் பண்ண சொல்லி இருந்தேன். 9:1ங்களா சார்? 9:1 சார். 9:1. ஓகே, நிறைய கண்டுபிடிச்சிட்டீங்களா? 9 பவர் 3.5 is to 3 power 5. இது கொடுத்திருந்தேன். சரி, அது ப்ரீவியஸ் क्वेश्चन தான். சரியா? இப்ப லெஃப்ட் சைடு ரைட் சைடு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு சேம் நம்பரா இருந்தா என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? அப்ப சேம் நம்பர் பாத்தீங்கன்னா இப்ப பவர்ல கேட்டிருக்காங்க. பவர் பாத்தீங்கன்னா நமக்கு பேஸ் வந்து எப்படி இருக்கணும்? அடிமானம் சேமா இருக்கணும். இப்ப 9ங்கிற நம்பரை என்ன பண்ணலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? 3 ஸ்கொயர்னு எழுதும் போது இப்ப 3 ஸ்கொயர் ஹோல் பவர் 3.5 is to 3 பவர் 5. ஓகே. இப்ப இந்த 2வும் இந்த 3.5வும் மல்டிப்ளை ஆகும்போது என்னவா மாறும்? 3 பவர் 7 மாறும். is to 3 பவர் 5. ஓகேப்பா. அடுத்து என்ன சொல்லியிருந்தேன்? இதை வந்து பிரிச்சு எழுதலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்ப 3 பவர் 5 into 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? இந்த லெஃப்ட் சைட் 3 பவர் 7 இருக்கா? இது எப்படி பிரிக்கிறோம்? 3 பவர் 5 into 3 ஸ்கொயர். பேஸ் ஒரே மாதிரி இருக்கு, பேஸ் ஒரே மாதிரி தான், பவரை ஆட் பண்ணலாம். 5 + 2 7. அப்ப இந்த நம்பரை வந்து எப்படி பிரிக்கலாம்? 3 பவர் 5 into 3 ஸ்கொயர்னு பிரிக்கலாம். சரிங்களா? ஏன் அப்படி பிரிக்கிறோம்னா 5 ஏன் பிரிக்கிறோம்னா 5 தான் ரைட் சைட்ல இருக்கு. 5ஐயும் கேன்சல் பண்றதுக்கு நம்ம 5ஆ பிரிக்கிறோம். சரியாப்பா? அப்ப 3 ஸ்கொயர் என்ன? 9. ரைட் சைட்ல என்ன இருக்கு? 1 இருக்கு. இந்த ஆன்சர் 9:1. ஓகேவா? அப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன்னா பவர் எங்க கம்மியா இருக்கோ அதோட ஆன்சர் 1ஆ தான் வரும். பேஸ் ரெண்டும் சேமா இருக்கும்போது பவர் கம்மியா இருக்கிற இடத்துல 1. சரிங்களா? இதோட டிஃபரன்ஸ் எடுங்க. 7க்கும் 5க்குள்ள டிஃபரன்ஸ் எடுத்து இந்த அடிமானத்துல அப்ளை பண்ணுங்க. அடிமானம் 3 தானே? 3 2க்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 7. 5 2க்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2 தானே? அந்த அடிமானம் எவ்வளோ? பேஸ் 3 தானே? 3 பவர்ல அப்ளை பண்ணுங்க. 3 ஸ்கொயர். இப்போ 3 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். மேல ஸ்டெப்லயே நீங்க ஆன்சர் கொண்டு வரலாம். ஆமா சார், நேற்று வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணோம். என்ன மிஸ்டேக்னா 3 பவர் கியூப்னு போட்டு அந்த மாதிரி செஞ்சோம், அதனாலதான் வரல. ஓகே, கிளியராப்பா? புரிஞ்சா? அப்போ சார் நல்லா. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் சார் ஒரு சின்ன டவுட் சார். எஸ்பா. சார் இப்போ நீங்க இந்த செகண்ட் மெத்தட் சொன்னீங்களே, லைக் எந்த பவர் கம்மியா இருக்குதோ அங்க 1 எடுத்துக்குன்னு அந்த பவர் ஷிஃப்ட் பண்ணிட்டு எழுதணும்னு சொல்லிட்டு. சோ லைக் இதே ட்ரிக் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகுமா இல்ல? இது பேஸ் சேமா இருக்கிற எல்லா இடத்துலயும் கேன்சல் ஆகும். இப்போ பாருங்க, இப்போ 5 பவர் 7 இருக்கு, 5 ஸ்கொயர் இருக்குன்னா கண்டிப்பா பேஸ் சேம் இல்லையா? அப்ப இந்த 5 பவர் 7 நம்ம என்ன பண்ணலாம்? 5 பவர் 5 into 5 ஸ்கொயர்னு எழுதணும்னா கண்டிப்பா இந்த இடமும் கேன்சல் ஆயிரும். அப்ப இந்த ரைட் சைடுல 1 தான் வரும் சொல்றேன். 5 பவர் 5. ஓகே, சோ ரெண்டு சைடு பேஸ் சேமா இருந்துச்சுன்னா சேமா இருந்தா மட்டும்தான். சரிங்களா? சேமா இல்லைன்னா வந்து கண்டிப்பா வந்து மாறும் சொல்றேன். ஆன்சர் 1 வராதுன்னு சொல்றேன். ஓகே சார். ஓகே. நெக்ஸ்ட்
ஓகே, இது எல்லாமே இப்ப நீங்களே ஆன்சர் சொல்லலாம். சரியா, வேகமா சொல்லுங்க. என்ன விஷயம்? இப்ப இந்த மாதிரி சம்மெல்லாம் கேட்கணும், இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்ல வரேன். சரியா? 2:1, sir. 2:1. 1. இங்க பாருங்க, x is to y is equal to 4 is to 5 கொடுத்துருக்காங்க. அப்ப இதோட மீனிங் என்னன்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, டாபிக்கோட ஃபர்ஸ்ட்லயே பாத்தீங்கன்னா ஒரு ரேஷியோவை பின்னமா எழுதலாம். x divided by 5 4/5 எடுக்கலாம். சரி, அப்ப எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 5 சொல்லலாமா? அப்ப நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? 8x minus 6y ரேஷியோ 9x minus 7y கேட்டிருக்காங்க. சரியா, அப்போ x அப்ளை பண்ணுங்க. 8 into 4 minus 6 into 5. அடுத்து 9 into 4 minus 7 into 5. கரெக்டா? அப்ப இதோட ஆன்சர் என்னப்பா? 30 to 30. அடுத்தது 36 35. டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பாருங்க. இங்க 2 வருது, இங்க 1 வருது. 2:1. அப்ப இதெல்லாம் நீ மைண்ட்லயே சால்வ் பண்ணலாம். சரியா, எக்ஸுக்கு பதிலா இல்லையா, எக்ஸுக்கு பதிலா என்ன கொடுப்பீங்க? 4 கொடுத்தீங்கன்னா 32 13 கிடைக்கும், டிஃபரன்ஸ் 2. அடுத்தது 36 35 கிடைக்குது, அதோட டிஃபரன்ஸ் 1. 2:1 சொல்லலாம். ஓகே பாப்பா, கிளியரா? இன்னொரு சொல்லித்தரேன். இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, x is to y is equal to 4 is to 5 கொடுத்திருக்காங்க. சரியா, இது ஒண்ணுமே கிடையாது. அதாவது எக்ஸ்ங்கிறது 4 ஓட வேல்யூ. சரியா, எக்ஸோட வேல்யூ 4, y பாத்தீங்கன்னா y-யோட வேல்யூ பாத்தீங்கன்னா 5. ஓகேவா? அதான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. இப்ப அவன் கொஸ்டின் என்ன கேட்கிறான்னா, ரேஷியோ கேட்கிறான். எதோட ரேஷியோ? 8x minus 6y. சரியா, இப்ப பிராக்கெட் யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, 8x minus 6y 9x minus 7y. அப்ப இதுல அப்ளை பண்ணும்போது எக்ஸுக்கு பதிலா என்ன அப்ளை பண்ணுவோம்? 4 அப்ளை பண்ணுவோம் இல்லையா? 4 தானே இங்க கொடுத்திருக்காங்க. அப்போ 4 அப்ளை பண்ணியிருக்கோம், y பதிலா 5 அப்ளை பண்ணியிருக்கோம். அதே தான் ரைட் சைட்லயும் 4 5 அப்ளை பண்ணியிருக்கோம். சரியா, எக்ஸ் இடத்துல 4, yங்கிற பிளேஸ்ல 5 அப்ளை பண்ணும். அப்ப 8 4s are 32, 6 5s are 30. ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 32 minus 32. ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, 36 minus 35 1. the ratio 2:1. அவன் கொடுத்த வேல்யூ அப்ளை பண்ணி ஆன்சர் பண்றான். சரியா, நெக்ஸ்ட். ஓகே சார் ஒன் செகண்ட் சார், காப்பி பண்ணிக்கிறேன். எஸ் பா, இது ஒண்ணும் இல்ல, அதை அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதுதான். சரியா, மல்டிப்ளை பண்றது கரெக்டா நீங்க பண்ணணும்னு சொல்றேன், அதுல தப்பு பண்ணக்கூடாது. சரியா, சார் இந்த பிஃபோர் சம் ஒரு வாட்டி காமிக்கிறீங்களா? சார் இதோட டாபிக் நேம் என்ன சார்? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பா. ஓகே சார். இன்னைக்கு தான் அட்டெண்ட் ஓகே பண்றீங்க. சார். நேத்து இது ஸ்டார்ட் பண்ணோமா? நேத்து அதோட பேலன்ஸ் தான். சரியா, பேலன்ஸ் இல்ல, அப்படி இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம். ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் சொல்லியிருந்தோமா? ஓகே சார். மியூட் பண்ணுமா? ஓகே ஓகே, क्वेश्चन பாருங்க. 11:3 sir. 11:3. ஓகே, ரெசிப்ரோக்கல் ரேஷியோ Option B, sir. இங்க பாருங்க, ரெசிப்ரோக்கல் ரேஷியோ. இப்போ இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா இதுக்கு பதில் நான் சின்ன நம்பர் எடுக்கிறேன். சரிங்களா, இப்போ क्वेश्चन வந்து இன்னொரு क्वेश्चना கூட எழுதிக்கங்க. the reciprocal ratio of 2:3. சின்ன நம்பர் எடுக்கிறேன், 2:3.
2:3 இன் தலைகீழியின் விகிதம் என்ன? 3:2. 3:2, sir. வெரி குட். அவ்வளவுதான் சொல்றேன். சரியா? அப்ப இங்க பாருங்க. அப்ப 2:3 ஒரு ரேஷியோ கொடுத்து அதோட தலைகீழி என்னன்னு கேட்டா, முதல்ல தலைகீழி என்ன? இதோட தலைகீழி என்ன? ரெசிப்ரோக்கல் என்ன? 1/2 1/3. சரியா? இதோட ரேஷியோ என்னன்னு கேக்குறேன். அப்ப ரேஷியோ எப்பவுமே பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ரேஷியோ பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷனா இருக்காது. சரிங்களா? ஃபிராக்ஷனா கொடுத்தா அது கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா எல்சிஎம் கான்செப்டை யூஸ் பண்ணலாம். சரியா? அப்ப இதோட எல்சிஎம் என்னன்னா 2க்கும் 3க்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. என்ன வரும்? 2க்கும் 3க்கும் எல்சிஎம் 6. சரிங்களா? 6. இது நாம் படிச்சிட்டோம். எல்சிஎம்ல பிரச்சனை இருக்காது யாருக்குமே. ஓகே, அந்த 6 எல்சிஎம் 6ஆ? 6ல 2 எவ்வளவு டைம்ஸ்ன்னு பாருங்க. அந்த 6 கிடைக்குது இல்லையா, அதை வந்து நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணுங்க. இல்லைன்னா டைம்ஸ் எவ்வளவு டைம்ஸ் அப்படிங்கறது கண்டுபிடிக்க தெரியணுங்கிறத சொல்லி இருந்தேன் இல்லையா? எவ்வளவு டைம்ஸ் இந்த 6ல இந்த 2ங்கிறது எவ்வளவு டைம்ஸ்? 3 டைம்ஸ். 3 times. அந்த 3ய மேல மல்டிப்ளை பண்ணுங்க. 3 into 1 3 into 1 3. ஓகே பாப்பா? அதே 6ல 3 எவ்வளவு டைம்ஸ்ன்னு பாருங்க. 2 டைம்ஸ். 2 into 1 2. 3:2. ஓகே பாப்பா? ஓகே, லிசன். என்ன சொல்ல வரேன்னா, 2 நம்பர் கொடுத்தாங்கன்னா, சரிங்களா, 2:3 கொடுத்து 2 நம்பர் கொடுத்தாங்கன்னா அதோட ரெசிப்ரோக்கல் ரேஷியோ கேக்குறாங்கன்னா அது கண்டிப்பா அதோட ரிவர்ஸ் தான் ஆன்சர். சரியா? 2:3 இருந்தா இதோட ரிவர்ஸ் என்ன? 2:3யோட ரிவர்ஸ் 3:2. கிளியரா? 2 நம்பர் கொடுக்கும்போது நல்லா நோட் பண்ணிக்கோ. 2 நம்பர் கொடுக்கும்போது அதோட ரெசிப்ரோக்கல் ரேஷியோ அதோட ரிவர்ஸ் தான் வரும். அப்போ 9:121 அதோட ரிவர்ஸ் என்ன? 121:9 தான் ரேஷியோ. 11:3 தானே சார்? ஏன்னா அதை எந்த சேம் டேபிளாலையுமே அடிக்க முடியாது சார். அடிச்சு கொடுத்தாலாச்சும் வரும், பட் ஆனா வர முடியாது. 11 என்ன 11 என்ன எப்படி வரும் சொல்லுங்க? எப்படி? 3 square 11 square, sir. வலி. ஓகே, 3 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் எடுத்தாச்சு. அப்பனா நமக்கு வந்து 121:9ல அப்ப 11 ஸ்கொயர் வந்து 121, 3 ஸ்கொயர் வந்து 9. இங்க வந்து என்ன கேக்குறாங்க? தலையில ரெசிப்ரோக்கல். அப்ப நம்ம ஏன் ஸ்கொயர் எடுக்கிறோம்? ஏன் வந்து ஸ்கொயர் பண்றோம்? போன சம் வந்து அவன் ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி சேம் நம்பர் வச்சு அடிச்சு கொண்டு வந்தோம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. இது வந்து தலைகீழி. சரிங்களா? இதுலயே இன்னொரு கான்செப்ட் தான். சரியா? டைப் ஒன்லயே இன்னொரு கான்செப்ட் ரெசிப்ரோக்கல் ரேஷியோன்னு கேக்குறாங்க. அப்ப இங்க என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அதுல 1/9. சரிங்களா? 1/121. சரிங்களா? இப்ப இதோட எல்சிஎம் எடுத்தீங்கன்னா பெரிய நம்பரா வரும். 9க்கும் 121க்கும் காமன் டேபிளே இல்ல. சரியாப்பா? இந்த 121ங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைம் நம்பர், எதாலையும் டிவைட் ஆகாது. ஓகேவா? அப்போ 120 சாரி 1 பிரைம் நம்பர் இல்ல, 11ஆல டிவைட் ஆகும். சரிங்களா? 11ஆல டிவைட் ஆகும். சரிங்களா? பிரைம் நம்பர் கிடையாது. இதோட எல்சிஎம் எடுத்தீங்கன்னா பெரிய நம்பரா தான் வரும் சொல்றேன். இது காமன் டேபிள் இல்ல இந்த 2 நம்பர் பாத்தீங்கன்னா. சரியா? அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் எல்சிஎம். அதுல இருந்து கொண்டு வந்தீங்கன்னா ஆன்சர் 121:9. அதுக்கு தான் இந்த சின்ன நம்பரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண. 2 நம்பர் கொடுத்து அதோட தலைகீழியோட ரேஷியோ கேட்டாங்கன்னா அதோட ரிவர்ஸ் தான் ஆன்சரா வரும். இங்க என்ன வந்திருக்கு? இப்ப தலைகீழி எடுத்தோம், எல்சிஎம் எடுத்தோம், ஆன்சர் என்ன வந்திருக்கு? அதோட ரிவர்ஸ். ஓகே, கிளியரா? இப்ப இதே கொஸ்டின் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் இதுல இப்படி கேக்குறான்னு வச்சோம். 2:3:4 ஆகிய எண்களின் தலைகீழியின் விகிதம். 2:3:4 தலைகீழியின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டா என்ன ஆன்சர்?
The reciprocal ratio of 2:3:4. 6:4:3. Very good. 3 நம்பர் வரும்போது ரிவர்ஸ் எடுக்க கூடாது. அதுக்கு தான் சொன்னேன். ரிவர்ஸ் என்ன சொல்லியிருந்தேன்? 2 நம்பர். சரியா, நோட் பண்ணி வச்சுக்கோ. 2 நம்பர் வரும்போது கண்டிப்பா அதோட ஆன்சர் ரிவர்ஸ் தான். தலைகீழியோட ரேஷியோ ரிவர்ஸா தான் கிடைக்கும். சரி, ஆனா 3 நம்பர் வரும்போது நமக்கு சேஞ்ச் ஆகும். ஏன்னா இதோட தலைகீழி 1/2, 1/3, 1/4. சரியாப்பா? இப்போ 2, 3, 4 இல்லையா? இதோட எல்சிஎம் தானே கண்டுபிடிப்போம். 2, 3, 4ஓட எல்சிஎம் என்ன? காமன் மல்டிபிள் 12 சார். 12 கிடைக்கும். சரியா, எல் டிவிஷன் எடுத்து பாருங்க, 12 கிடைக்கும். சரிங்க, இப்ப இந்த 12ல 2 எவ்வளவு டைம்ஸ்னு பாருங்க. 12ல 2 எவ்வளவு டைம்ஸ்? 6 டைம். சரியா, 12ல 2 எவ்வளவு டைம்ஸ்னா 12ல 2 டிவைட் பண்ணுங்க, அதான் மீனிங். சரிங்களா, அந்த 6 கிடைக்குது இல்லையா, அது நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, அப்ப 6 into 1 6. அதே 12ல 3 எவ்வளவு டைம்ஸ்னு பாத்தீங்கன்னா 4 டைம்ஸ். சரிங்களா, அதே 12ல 4 எவ்வளவு டைம்ஸ்னு பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ். அப்ப இதுதான் பாத்தீங்கன்னா தலைகீழியோட ரேஷியோவா இருக்கு. ஓகேவா? அப்போ 3 நம்பர் வரும்போது எல்சிஎம் எடுத்து தான் சால்வ் பண்ணணும். ஓகே சார், இன்னொரு தடவை சொல்லுங்க. ஓகேவாப்பா, கிளியராப்பா? இப்ப இங்க பாருங்க, இப்ப இதுல எந்த இடத்துல டவுட்டா இருக்கு? எவ்வளவு டைம்ஸ் வருது? சரியா, இந்த எல்சிஎம் 12 வருதுல, அந்த எல்சிஎம் 12 வந்து எல்சிஎம் பார்த்தனா இப்படி எடுப்போம். சரியா, 2 1 டைம், 3 டைம், 4 டைம். இப்ப லெஃப்ட் சைட்ல வரக்கூடிய எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா சரியா 2 into 3 into 2. சரியா, என்ன கிடைக்குன்னா 12 கிடைக்கும். இதுதான் எல்சிஎம். ஓகேவா? இந்த ஸ்டெப் புரிஞ்சா? இந்த டாபிக் ஏன் வந்து ஒவ்வொரு டாபிக்கா வந்து இது முன்னாடி இப்ப நம்ம எல்சிஎம் எஸ்சிஎஃப்ங்கிற டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா, அது அப்படியே இந்த இடத்துல கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா? அப்ப நீங்க வந்து அந்த டாபிக் வந்து தரவு பண்ணணும். அதான் ஒரு சில விஷயங்கள் அப்படியே கனெக்ட் ஆகும். அப்ப எல்சிஎம் எஸ்சிஎஃப் பாத்தீங்கன்னா இதுல எடுக்கிறதுலயே டவுட்டா இருந்தா பிரச்சனை வரும். சரியா, சம்ம சால்வ் பண்ண ஸ்லோவா மாறிடுவீங்க. சரியா, அப்ப எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பிராக்டிஸ் பண்ணுங்க. 12 கிடைக்குதா? அப்ப 12 பாத்தீங்கன்னா இந்த 12ல கீழே இருக்கிற நம்பர் எவ்வளவு டைம்ஸ் வருதுன்னா, நான் டைம்ஸ் சொன்னேன் இல்லையா, அது என்னன்னா எவ்வளவு தடவை வருதுன்னா டிவைட் பண்ணா போதும், 6 தடவை வருது. சரியா, அதே 12ல இந்த 3 எவ்வளவு டைம்ஸ் வருதுன்னா 4 டைம்ஸ் வரும். சரியா, அதே 12ல இங்க இருக்கிற 4 எவ்வளவு டைம்ஸ் வருதுன்னா எவ்வளவு? 3 டைம்ஸ் வரும். சரியா, அதுதான் வந்து அப்ப எவ்வளவு டைம்ஸ் வருதோ அந்த நம்பர் எடுத்து மேல இருக்கிற நம்பர், சரியா, தொகுதியில இருக்கிற நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணும். 6 into 1 6, 4 into 1 4, 3 into 1 3. ஓகே, அதுதான் ரேஷியோ. ஓகே சார். ஓகே, காப்பி பண்ணிக்கிறேன் சார். மியூட் பண்ணுங்க அப்படியே. ஓகே, okay, what will be the duplicate ratio of 2:7? இதெல்லாம் சீக்கிரமா சொல்லலாம். சரியா, இப்ப இதெல்லாம் வந்து நான் வந்து ஓகே, இப்ப கொஸ்டின் இதெல்லாம் கேட்பாங்களான்னா, திடீர்னு கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணும்? சரி, டூப்ளிகேட் ரேஷியோனா வேற ஒண்ணும் இல்ல, அவன் என்ன ரேஷியோ கொடுக்குறானோ அதை ஸ்கொயர் பண்ணணும். சரிங்களா, அதான் டூப்ளிகேட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க இருக்கிற ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 4:49. அதான் டூப்ளிகேட் ரேஷியோ. ஓகேவா? அதே பாத்தீங்கன்னா கொஸ்டின் பாத்தீங்கன்னா ட்ரிப்ளிகேட் அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோ. ட்ரிபிள், சரியா, ட்ரிபிள்னா
2 8 cube 343. 8:340. 340. 343 கியூப் பண்ணணும். இது ரெண்டு விஷயம் தாமா. சரி நோட் பண்ணி வச்சுங்க. Replicate and duplicate இல்ல? ட்ரிப்ளிகேட் டூப்ளிகேட் சரியா? சரி ஓகேவா? அதே பாத்தீங்கன்னா இப்போ டூப்ளிகேட் கொடுத்து ஒரிஜினல் ரேஷியோ கேக்குறாங்கன்னு வச்சுக்கோ. சரியா? டூப்ளிகேட் 449 கொடுத்து ஒரிஜினல் ரேஷியோ என்னன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். என்ன கிடைக்கும்? 2:7. ட்ரிப்ளிகேட் கொடுத்து 8,344 ஒரிஜினல் ரேஷியோ கேக்குறான்னா கியூப் ரூட் எடுக்கும். இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். கியூப் ரூட் ஆஃப் 8 2, கியூப் ரூட் ஆஃப் 343 7. ஓகே அப்படியே ரிவர்ஸ்ல. சரியா? புரிஞ்சா? சார் கிளியர். சரி அப்ப Yes, sir. டூப்ளிகேட்னா ஸ்கொயர், ட்ரிப்ளிகேட்னா கியூப். நெக்ஸ்ட் சார் நோட் பண்ணிக்கிறோம் சார், கொஞ்சம் வைங்க சார். ஓகே சார் டியூப்ளிகேட் ஒரிஜினல் வேல்யூன்னா புரியல சார். அதாவது இப்ப கொஸ்டின் இப்படி கேட்டு, அதாவது கொஸ்டின்ல இப்படி கொடுத்துருவோம். சரியா? டூப்ளிகேட் ரேஷியோ கொடுத்து ரூட் 49 கொடுப்பாங்களா சார் இல்ல எப்படி? கொஸ்டின் வந்து இப்போ 4:49 கொடுத்துட்டு இதோட அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 449 இருக்கு. சரிங்களா? அப்ப இதோட ஒரிஜினல் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஒரிஜினல் ரேஷியோனா இப்ப இது மென்ஷன் பண்ணிருப்பேன். இது வந்து டூப்ளிகேட் ரேஷியோ. இதோட ஒரிஜினல் ரேஷியோ என்னன்னா நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். புரிஞ்சா? அப்ப இந்த நம்பரை பார்க்கும்போது இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும். அதே வந்து ட்ரிப்ளிகேட் கொடுத்து நம்ம ஒரிஜினல் ரேஷியோனா கியூப் ரூட் எடுக்கணும் சொல்றோம். சரி? அது கியூப் நம்பரா இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? அததான் இங்க சொல்லிருக்கேன். ஒரு டவுட்டுங்க சார். நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த தலைகீழ் கேக்குதுங்களா? கேக்குது. ஓகே சார் அந்த இதுக்கு முன்னாடி சொன்ன 9:121 கொடுத்திருந்த தலைகீழ் விகிதம் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா சார்? ஆமா. இன்கேஸ் அது தலைகீழ் விகிதம்னு கேட்காம இது அந்த விகிதம் மட்டும் கேட்டிருந்தாங்க, விகிதம் ஆன்சர் ஆந்திருக்குங்களா சார்? அதான் இருக்கு, வேற விகிதமே கிடையாது. அது சுருக்கவே முடியாது. இல்ல அது விகிதம் கொடுத்துட்டா இல்லையா? ஓகே இங்க கொடுத்திருக்கிறது ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஆமா. இன்கேஸ் இது தலைகீழின் விகிதம்னு கொடுக்காம என்ன கொஸ்டினா கேட்பாங்க? நேரடி விகிதம் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா 3:11 வருங்களான்னு கேக்குறேன் சார். காமன் அதை எந்த நம்பரால அடிக்க முடியாது ப்ரோ. அடிக்க முடியாது. இப்ப ஓகே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப என்ன டவுட்னா அதுதான் இப்ப இந்த இடத்துல என்னன்னா ஓகே 9:2 ஓகே இங்க பாத்து உங்க இதுக்கே வந்துட்டேன். அதாவது 9:121 கொடுத்திருக்காங்க. சரியா? இது கொடுத்துட்டு இது ரேஷியோவா கொடுத்திருக்கோம். இதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா இது வந்து எப்படி இருக்கு? டூப்ளிகேட்டா இருக்கு. கரெக்டா? இது அப்ப ஒரிஜினல் ரேஷியோன்னு கேட்டா ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா 3:11. இதுதான் கேட்க முடியும் ஒழிய நீங்க சொல்ற மாதிரி இதோட ரேஷியோ என்னன்னு கேட்டா இதுல காமன் நம்பரே இல்ல. அடிக்கவே முடியாதுன்னு சொல்றேன். எந்த டேபிளால அடிப்பீங்க நீங்க? மட்டும் அந்த 3:11 ஆன்சர் வரும். இப்போ எஸ்பா. அதாவது என்னன்னா இந்த நம்பர் கொடுத்து சரி 9:21 கொடுத்து ஒரிஜினல் ரேஷியோ என்னன்னு கேட்பாங்க. சரியா? உண்மையான விகிதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னா அப்ப கொடுத்திருக்கிறது டூப்ளிகேட். நமக்கு வேண்டியது ஒரிஜினல் ரேஷியோ 3:11. இப்ப 3:11 கொடுத்து இதோட டூப்ளிகேட் கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் பண்ணுவோம் இல்லையா? 9:121. ஓகே ஓகே சார் கிளியர். Type 2.
மியூட் பண்ணுங்க. சசி மியூட் பண்ணுங்க. சசியோட வாய்ஸ் நிறைய. ஒரு அமௌண்ட் இருக்கு சரியா? அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 50,000 இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த சம்மோட மீனிங் இப்போ அவன் A:B 2:3 B:C Option C. ஆப்ஷன் ஒரே நிமிஷம் பா. Option C. சி வருதா? ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் டி வருது. ஓகே, இங்க பாத்துக்கோ. இப்ப என்ன ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் இதோட மீனிங் புரிஞ்சுக்கோ. என்னன்னா ஒரு அமௌண்ட வந்து ஒரு 50,000 அமௌண்ட் இருக்கு சரியா? என்னன்னா இத வந்து 3 பேர் பிரிக்கிறாங்க. யாருன்னா A,B,C சரியா? பிரிக்கும் போது 3 பேருக்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்க. ஒரு அமௌண்ட வந்து 3 பேர் வந்து பிரிச்சுட்டாங்க சரி. அப்ப இந்த கொஸ்டினோட மீனிங் என்னன்னா இந்த ஏக்கும் பிக்கும் கிடைச்ச அமௌண்டோட ரேஷியோ 2:5 சரியா? ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்குமா? இந்த ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோவை எடுத்திருக்கான் 2:5. அடுத்து பிக்கும் சிக்கும் உள்ள ரேஷியோ பார்த்தனா அதுதான் என்ன சொல்லியிருக்கான் 3:4ன்னு சொல்லியிருக்கான். 3:4 ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்னன்னா அப்ப இங்க கிடைச்ச தனித்தனியா கிடைக்கிறது ஏக்கு ஒரு அமௌண்ட், பிக்கு ஒரு அமௌண்ட், சிக்கு அந்த நம்பரை காமனா எடுத்தோம்னா அதோட ரேஷியோ என்னங்கிறது தான் கொஸ்டினோட மீனிங் சரியா? வெறும் A:B. மியூட் பண்ணுப்பா. கொஞ்சம் மியூட் போடுங்க ப்ளீஸ். ஓகே ஓகேப்பா, தேங்க்யூ. இங்க பாருங்க, அப்ப என்னன்னா புரிஞ்சா இந்த அமௌண்ட வந்து பிரிக்கிறாங்க. அதான் A:B B:C. ஆனா அவன் கேக்குறது A:B:C எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கான் சரி. அப்ப இங்க அமௌண்ட் எதுவுமே கொடுக்கல. நார்மலா AB BC A:B:C எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா? ஓகே, அப்ப இங்க பாருங்க இந்த சம வந்து 2 விதமா சால்வ் பண்றோம். இப்ப என்ன லாஜிக்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப இதோட A:B:C வேணும்னா ஃபர்ஸ்ட் இப்படி எழுதிக்கிங்க 2:5. ஃபர்ஸ்ட் ரோல 2:5 எழுதிக்கோ. அடுத்த செகண்ட் ரோல பாத்தீங்கன்னா கீழே பிக்கும் இந்த சிக்கும் நேரா 3:4 எடுத்துக்கோ சரியா? ஒரு லைன் எடுத்தீங்கன்னா இப்ப இந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா சிங்கிற பிளேஸ் எம்டியா இருக்கு, ஏங்கிற பிளேஸ் வந்து செகண்ட் ரோல எம்டியா இருக்கு. அங்க என்ன யூஸ் பண்ணும்னா பக்கத்து நம்பர் இருக்கு இல்லையா, அட்ஜசன்ட் நம்பரை இங்க யூஸ் பண்ணிக்கோ 5. இங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்போ? இந்த பக்கத்துல 3 யூஸ் பண்ணும் சரியா? இது வர்டிகலா மல்டிப்ளை பண்ணுவோம் சரியா? செங்குத்தா மல்டிப்ளை பண்ணிக்கோ. அப்ப 2 × 3 எவ்வளோ? 6. 5 3s 15 20. இதுதான் பாத்தீங்கன்னா A:B:C. எப்படி 5ம் 3யும் கொண்டு வந்தீங்க சார்? புரியலங்க சார். இப்போ ஓகே, இப்போ என்ன லாஜிக்னா இங்க பாருங்க 5 3 ஏன் கொண்டு வந்தோம்னா இது ட்ரிக்குப்பா. இது இந்த சம்ம வந்து இப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறது தான் சொல்லியிருக்கேன். என்ன ரீசன்னா A:B 2:5 இருக்கு. இதோட மீனிங் பாத்தீங்கன்னா B:C 3:4 இருக்கு சரியா? இப்ப இதுல யார் காமன்? பி வந்து ஏ கூடயே சேர்ந்திருக்காரு, பி வந்து சி கூடயே சேர்ந்திருக்காரு சரிங்களா? இப்போ நான் வந்து இந்த 5க்கு பதிலா இங்க 3ன்னு கொடுத்தேன்னா ஏ கூட சேரும் போதும் 3 ரேஷியோ, பி கூட சி கூட சேரும் போதும் 3 ரேஷியோனா இதோட ஆன்சர் என்ன? 2:3:4. ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா ஏ கூட சேரும் போதும் 3 ரேஷியோ, சி கூட சேரும் போதும் 3 ரேஷியோனா இந்த 2 பிளேஸ் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு. அப்போ ஏவோட ரேஷியோ 2, பியோட ரேஷியோ 3, சியோட ரேஷியோ 4ன்னு எழுதிட்டு போகலாம் சரி. ஆனா நமக்கு என்னன்னா இந்த இடத்துல 5 இருக்கு, வேற வேற நம்பரா வருது. பி வந்து ஏ கூட சேரும்போது 5 ரேஷியோ, சி கூட சேரும்போது 3 ரேஷியோனா இந்த 2 பிளேஸையும் ஈக்குவல் பண்ணணும் சரிங்களா? அந்த ஈக்குவல் பண்றதுக்கு என்ன லாஜிக்னா 3க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுக்கணும் சரிங்களா? 3 5 இதோட எல்சிஎம் என்னன்னா
15. இதுதான் ஒரிஜினல் மெத்தேடு. சரியா? இந்த 3ஐயும் 5ஐயும் என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுக்கும்போது 15 கிடைக்குது. சரிங்களா? அப்ப 15ல 5 எவ்வளவு டைம்ஸ் இருக்கு? இந்த 5 3 டைம்ஸ் வருதுங்களா? அப்ப இந்த ரேஷியோவை ஃபுல்லா 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி 15ல 3 எவ்வளவு டைம்ஸ் வருது? 5 டைம்ஸ் வருது. 5 டைம்ஸா? அப்ப இன்டூ 5. இந்த ரேஷியோவை 5ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப 3 இன்டூ 2 எவ்வளோ? 6. 3 5s are 15. 5 3s are 15. 5 4s are 8. ஓகேவா? அப்ப ரெண்டு பிளேஸ் ஈக்குவல் ஆயிடுச்சா? அப்ப A ஓட ரேஷியோ எவ்வளோ? 6. B ஓட ரேஷியோ எவ்வளோ? 15. C ஓட ரேஷியோ எவ்வளோ? 20. இதுதான் நடக்குது. இந்த ஸ்டெப் எல்லாம் எடுத்து சால்வ் பண்ணோம். அதுக்கு பதிலா தான் இந்த இடத்துல வந்து இங்க மல்டிப்ளை பண்றோம் இல்லையா 3, அதுதான் இங்க 3 சேருது. இங்க மல்டிப்ளை பண்ற 5 தான் இங்க சேர்ற மாதிரி. சரியாப்பா? அது இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணா ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் கொடுத்தோம். ஓகே ஓகே இது இது வேண்டியது இல்லை, இது புரியறதுக்கு வேண்டி சொன்னேன். சரியாப்பா? இன்னொரு தடவை கூட ஓகே, இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க. ஓகே, இங்க பாருங்க, லிசன் பா. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா A:B:C எழுதிக்கோ. சரியா? அவன் எவ்வளவு வேணாலும் கேட்பாங்க. AB இது இருக்கு. சரியா? A:B:C:D:E வரைக்கும் இருக்குன்னு சொல்றேன். சரிங்களா? அப்படி எப்படி கேட்டாலும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண, இந்த ட்ரிக் தான் ஃபாலோ ஆகும், வேற எதுவுமே ஃபாலோ ஆகாது. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஏக்கும் பிக்கும் நேரா என்ன ரேஷியோ கொடுத்துருக்கானோ அதை எழுதிக்கோ, 2:5. அடுத்து பிக்கும் சிக்கும் நேரா என்ன ரேஷியோ கொடுத்துருக்கானோ 3:4. கீழே செகண்ட் ரோல எழுதிக்கோ. சரியா? அப்ப மேல எம்டி, சிங்கிற பிளேஸ் எம்டியா இருக்கு. கரெக்டா? அது அட்ஜசன்ட் நம்பர் தான் யூஸ் பண்ணும். அந்த ரோல இருக்கிற பக்கத்து நம்பர் என்ன வருதோ அதுல யூஸ் பண்ணிக்கும். இப்ப செகண்ட் ரோல அட்ஜசன்ட் நம்பர் என்ன? 3. அதை யூஸ் பண்ற மாதிரி. ஓகே, இந்த ரெண்டு பிளேஸ்லயும் இப்போ வெர்டிகலா மல்டிப்ளை பண்ணா 2 3s are 6, 5 3s are 15, 20. இவ்வளவுதான் சொல்றேன். ஓகேவா? கிளியரா புரிஞ்சா? சரியாப்பா? இப்ப இதே சம் பாத்தீங்கன்னா ட்ரிக் பாத்தீங்கன்னா செகண்ட் ட்ரிக் என்னன்னா ஃபிராக்ஷனா எழுதி சால்வ் பண்ணலாம். இந்த 2:5 இருக்கு இல்லையா, 2/5. அடுத்தது 3:4 இருக்கு இல்லையா, 3/4 யூஸ் பண்ணனா இங்க பாத்துக்கோ, 2 into 3. இப்ப லைன் இருக்கு இல்லையா, 2 into 3 6. அடுத்து 3 into 5 50. 5 into 4 20. Z form. Trick 2. அட்வான்ஸ்ட். ஓகே, அது இப்ப இந்த விஷயம் சொல்றேன். இந்த ட்ரிக் 2 இந்த ஏபி பிசி மட்டும் தான் ஃபாலோ ஆகும். சரிங்களா? சிடிஇ எல்லாம் வரும்போது ஃபாலோ ஆகாது. இதான் நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஏபிசிக்கு மட்டும் இது ஃபாலோ ஆகும். ஆனா அது கொஞ்சம் ட்ரிக்கா இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் டஃபா இருக்கும். அது இதை ஃபாலோ பண்றது பெட்டர்னு சொல்றேன். சரியா? ஓகே பாப்பா, புரிச்சா? நெக்ஸ்ட் இதை ட்ரை பண்ணுங்க. ஆப்ஷன் சி சார். அதான்டா क्वेश्चन காமிச்சேன், அதுக்குள்ள சி சொல்லிட்டேன். சியா பியா எதுப்பா, என்ன வருது? சி சார். 35:45:21 சார். ஓ, ஏபி இங்க ஆப்ஷன் பாருங்க, ஏசிபி அப்படி மாறி இருக்கு, நோட் பண்ணுங்க. சரியா? சி தான் சார். Okay. 7 into 15 105 வரும்ல. 105 அஞ்சால அடிச்சேன்.
கரெக்டா சொல்லுங்க. அதான் ஓகே சரி. ஓகே, இங்க பாருங்க. அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்? A:B:C இல்லையா? சார் ஆன்சர் 7:9. அடுத்தது 15:7. சரியா? இப்ப எது மிஸ் ஆகுது? மேல 9 மிஸ் ஆகுது, இங்க 15 வரும். இப்போ வெர்டிகலா மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் என்ன வருது? பியா 35? ஆப்ஷன் ஏ சார். ஆப்ஷன் பி தான் சார். 35, 45, 21. ஓகே ஓகே. ஏன் கன்ஃபியூஸ் ஆகுது? பெரிய நம்பரா இருக்கா? ஓகே, இங்க பாருங்க. இதுலயும் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இந்த அடிக்கிறது இல்லையா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோ. இங்க இப்படி வெர்டிகலா இல்லையா? ஏவோட வேல்யூ 7 into 15, பியோட வேல்யூ 9 into 15, சியோட வேல்யூ 9 into 7. அப்ப இந்த மூணுலயுமே பாத்தீங்கன்னா இந்த 3 நம்பர்லயுமே காமன் டேபிள் இருக்கான்னு பாரு. 3 டேபிள் இருக்கா? 3 டைம்ஸ் 9ல 3 டைம்ஸ், சாரி 9ல 3 டைம்ஸ், 50ல 3 எவ்வளோ? 5 டைம்ஸா? 7. இப்போ அடிங்க, இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 7 5 சார் 35, 3 15 சார் 45, 3 21. நீ வந்து மல்டிப்ளை பண்ணி காமன் நம்பரால டிவைட் பண்ணும். அதை விட ஈஸி. இங்க காமன் எல்லாத்துலயும் காமன் இருக்கணும். சரியா? இப்ப 3 டேபிள் அடிப்படுது இல்லையா? இங்க அந்த 3 டேபிள் ஏலையும் வரணும், பிலையும் வரணும், சிலையும் வந்தா மட்டும்தான் எடுக்கணும். சரியா? இப்ப இந்த இடத்துல 15க்கு பதிலா 16 கொடுத்தா கண்டிப்பா எடுக்க கூடாது. அப்போ மல்டிப்ளை பண்ணி தான் சொல்லணும். சரியா? புரிஞ்சாப்பா? 9ல 3 டேபிள் 3 டைம்ஸ், 9ல 3 டைம்ஸ், 15ல எவ்வளவு டைம்ஸ் வருது? 5 டைம்ஸா? அப்ப 7 into 5, 7 into 5 35. அடுத்தது 3 into 15 45, 3 into 7 21. ஓகே சார் செகண்ட் இருக்கிற 5th ஏன் சார் 3 ஆல் அடிக்கல? அதான் மேல ஒரு டைம் தான் அடிச்சா போதும். சரியா? இப்ப இங்க 3 அடிபடுதுன்னா இங்கேயே அடிக்க கூடாது. பட் காமனா வந்து ஓகே 1 டைம் தான் அடிபடுன்னு சொல்றேன். இப்போ ஒரு நம்பர்னா இதோட மீனிங் ஏவோட வேல்யூ 7 into 15. சரியாப்பா? பியோட வேல்யூ பார்த்தனா 9 into 15. இதெல்லாம் நீ மல்டிப்ளை பண்ணியிருப்ப. சியோட வேல்யூ என்னன்னு பார்த்தனா 9 into 7. அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த இடத்துல வந்து 3 டேபிள்ல 3 டைம்ஸ் அடிபடும். இங்க பாத்தீங்கன்னா 3 டேபிள் ஒரே ஒரு இந்த ரெண்டுக்குமே அடிக்க கூடாது. இன்டூ தான் இருக்கு, ரெண்டுக்குமே அடிக்க கூடாது. அப்ப 3. இங்கேயும் 5 டைம் வரும். அப்ப 7 5 35, 45, 20. இப்படிதான் வருது. சரி, 2 டைம் அடிக்க கூடாது. ஓகே ஓகே சார். ஓகே சார். சார் புரியலைங்க சார். அது லாஸ்ட் ஸ்டெப் நீங்க சொன்னீங்கல்ல சார். எந்த இடம் புரியல சொல்லுங்க. இல்ல சார், அவங்க சொன்ன சேம் டவுட் தான் சார். அந்த 15 வந்து ஒரு வாட்டி தான் அடிச்சிருக்கீங்க, பட் 2 9ஐயுமே கேன்சல் பண்ணிருக்கீங்கல்ல சார். எல்லாத்துலயும் ஒரு வாட்டி தான் கட் பண்ண முடியும். அவரு பிசில 2 9 எடுத்துட்டாரு, ஏல 15 எடுத்துட்டாரு. ஓகே. இப்ப இந்த பிங்கிறது மொத்தமா 9, 15ங்கிறது பிக்கான மதிப்பு. சரிங்களா? அட்ஜஸ்ட் நம்பரா எடுத்ததுனால அத ஒரே இத கேன்சல் பண்றீங்க. சரிங்களா சார்? ஆமா, நீங்க அந்த பில அந்த 15 தூக்கின்னு வெச்சுக்கோங்க. 9 எடுக்காம இங்க பாருங்க ஒரே நிமிஷம். அதாவது 9ல 3 வந்து 3 டைம்ஸா? 15ல எவ்வளவு டைம்ஸ்? 15ல 3 5 டைம்ஸ் அடிக்கலாம். ஆனா இந்த 9 அடிக்க கூடாது. ஏன்னா பியோட ஒரு டைம் தான் அடிக்க முடியும்னு சொல்றேன். அடுத்த நம்பருக்கு போயிடணும். சரிங்களா? அப்ப 7 5 35, 9 5 45. அதே ஆன்சர் தான் வரும். கிளியருங்களா? புரிஞ்சுங்களா? இங்க ஒரு நம்பர் இருக்குன்னா இப்ப 20, சரிங்களா, 10, 30 இருக்குன்னா இப்ப 2ஆல அடிக்கிறோம்னா 15 டைம்ஸ், இங்க வந்து 5 டைம்ஸ், இங்க பாத்தீங்கன்னா 10 டைம்ஸ் வரும். கரெக்டுங்களா? அப்போ ஒரு டைம் தான் நம்ம வந்து அந்த 2 டேபிள்ல அடி பண்ணணும். சரிங்களா? இப்ப இந்த 10 பாத்தீங்கன்னா இது கூட இன்னொரு நம்பர் இருந்தா
அதை நம்ம மறுபடியும் அடிக்க கூடாது. புரியுதுங்களா? கிளியரா? 2 டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் தான் கேன்சல் பண்ண முடியும் சொல்லுங்க. கரெக்டா சால்வ் பண்ணுங்க. சார் கொஸ்டின் ஒரே நிமிஷம். 1:3. எஸ் சார். மிஸ்டேக் கிடைக்குது சார். ஒரே நிமிஷம். கொஸ்டின் வந்து அது கிடையாது சரியா? இது கொஸ்டின்ல நான் தான் மாறிடுச்சு. ஒரே நிமிஷம் செக். क्वेश्चन அதான் சார் A is to B கேக்கு. சாரி A is to B இல்ல. நமக்கு என்ன வரும்னா A is to B is to C. சார் பட் ஆனா இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கா சார்? நடுவுல உள்ள வேல்யூவை விட்டுட்டு B யை விட்டுட்டு C யை கேட்க வாய்ப்பு இருக்கா? B is to C என்னன்னு பேருவா? B is to C. 3:4 அதான் சார். B is to C ன்னு போடும்போது ஆப்ஷன் வரல சார். இது பிரிண்டிங் மிஸ்டேக். ஏன்னா A is to C ஏற்கனவே இங்க கொடுத்துட்டேன்ல. A is to C கொடுத்து A is to C என்னங்கிறது கேட்டா என்ன? 3:4 B is to C 1:2. சார் அந்த A to C ஃபார்ம் வராது இல்ல சார். B நடுவுல வந்து கொஞ்சம் கேப் விழுது இல்ல. அது வந்து B is to C னா ஓகே, A is to C கண்டுபிடிக்கலாம். சென்டர்ல சார். சென்டர்ல A வெயிட் பண்ணுங்க சார், செக் பண்றோம். 2:3 சார். கரெக்ட். ஓகே. மியூட் பண்ணுங்க. ரொம்ப நாய்ஸியா இருக்கு. ஓகே. இப்ப இதுல क्वेश्चनல B A is to C இல்ல, B is to C தான் கேக்குறோம். சரியா? ஓகே பாப்பா, அது மாத்திக்கோன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் அதை மாத்திக்கோங்க. B is to C என்னங்கிறது தான் கேட்டிருக்கேன். இப்ப நல்லா கவனிச்சுக்கோ. இப்ப இதுல என்ன பண்ணிருக்கான்னா உங்களை வந்து கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்கேன். சரியா? A is to B 2:3 கொடுத்துட்டான். அடுத்தது எதை கம்பேர் பண்ணிருக்கான்னா A is to C கம்பேர் பண்ணிருக்கான். சரியா? 1:2. ஓகேவா? இப்ப போன சம் பாருங்க. நம்ம கம்பேர் பண்ணும்போது AB கொடுத்திருந்தான், அடுத்தது BC கொடுத்திருந்தான். அப்ப இதுல யார் காமன்? B. அப்ப யார் காமனா இருக்காரோ அவங்க தான் மிடில்ல வருவாங்க. சரியா? இப்ப இந்த சம்ல யார் காமன்? A தான் காமன். A தான் 2 டைம் வந்தது. A வந்து B கூடயும் சேர்ந்திருக்காரு, சரியா? C கூடயும் சேர்ந்திருக்காரு. அப்ப இதுதான் வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்கிறதுங்கிறது. சரியா? இப்ப இது என்ன பண்ணலாம்னா, அப்போ மிடில்ல யார் வரணும்? A தானே வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் B எடுத்தோம்னா B is to A, A is to C ன்னு இப்படி எழுதணும். புரிஞ்சா? மிடில்ல தான் A வரணும். அப்ப இந்த ரேஷியோவை நாம என்ன பண்ணலாம்னா A is to B நம்ம P is to A ன்னு மாத்தி எழுதலாம். எந்த தப்புமே கிடையாது. சரியா? அப்ப Bங்கிற வேல்யூ 3:2 தானே. புரிஞ்சா? ஓகே சார். ஓகே பாப்பா. சரியா? அதாவது இதுல வந்து A காமன் இருக்கனால அவனை மிடிலா எடுத்துக்கோ. சரியா? C. ஓகே. இப்ப எழுதுங்க. B is to A எவ்வளோ? 3:2. அது ஃபர்ஸ்டா B க்கும் A க்கும் நேரா எழுதிக்கோ. A is to C எவ்வளோ? 1:2. 1, 2. சரியா? இங்க யார் வருவா? 2 வருவா. இங்க யார் வருவா? 1 வருவா. சரியா? அப்ப B 3 into 1 3 2 4 3:2 2:4.
இப்போ கொஸ்டின் என்ன கேக்குறான், b is to c எவ்வளவுன்னு கேக்குறான். b யோட வேல்யூ எவ்வளோ 3, c யோட வேல்யூ எவ்வளோ 4. ஆன்சர் 3 is to 4. கிளியரா? அப்ப இந்த சம்ல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, சரியா, என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேணும்னா, யார வந்து அவன் ரிப்பீட் பண்றானோ அவன் தான் மிடில்ல வருவான். இப்ப ஏவை தான் ரிப்பீட் பண்ணியிருக்கான். கரெக்டா? ஏ வந்து பி கூடயும் சேர்ந்திருக்கான், சி கூடயும் சேர்ந்திருக்கான். அப்போ எது இப்ப இத மிடில்ல இத ஃபர்ஸ்டா எழுதுனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து மாத்தி எழுதிக்கணும் சொல்றேன். அப்ப ஏ இஸ் டு பி, இங்க பாருங்க, ஏ இஸ் டு பி 2 is to 3 இல்லையா? ஓகே, அப்ப b யோட வேல்யூ 3, a வோட வேல்யூ 2. அப்ப இது b is to a ன்னு எழுதணும்னா அப்படியே ரிவர்ஸ் மாறும், 3 is to 2. இதுல இது எந்த சேஞ்சுமே ஆகாதுன்னு சொல்றேன். சரியா? ரிவர்ஸ் எடுக்கலாம், மாத்தலாம். சரி, மாறுதா? வேல்யூ மாறுதா? b வந்து 3, a வந்து அதே 2 தான் சொல்றேன். ஓகே, சரியாப்பா? அப்ப எழுதும் போது சார் அந்த 2 4 போட்டிருக்கீங்க சார், அது கீழே. ஆமா, இது 2 வெர்டிகலா மல்டிப்ளை பண்ணனும். செங்குத்தா பெருக்கி போட்டீங்க சார், இப்ப பிளஸ் பண்ணி போட்டீங்க சார். புரியுது. 2 into 2 4, 2 plus 2 4 தான். சரி, இல்ல அப்ப கொஞ்சம் ஒரு क्वेश्चन முன்னாடி பெருக்கி போட்டீங்க சார். அத மல்டிப்ளை தான் பண்ணியிருக்கேன், எல்லாமே மல்டிப்ளை தான் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ண கிடையாது. அப்போ ஆட் பண்ணியிருந்தேன்னா 2 plus 1 எவ்வளவு 3 வந்திருக்கும் இல்லையா? 3 into 1 3, 2 into 1 2, 2 into 2 4. அதுதான் எடுத்திருக்கேன். சரியா? ஓகே ஓகே, அப்ப கிளியரா போலாமா? நெக்ஸ்ட் புரியுதா? கொஞ்சம் வந்து ஆல்டர் பண்ணியிருக்கான். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வேகமா சொல்லுங்க. ஏபி பிசி சிடி, இப்போ இப்படி கரெக்ட் பண்ணது ஏபி, அடுத்தது பிசி சிடி வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆன்சர் வேகமா அந்த ஆர்டர்ல எழுதி ஆன்சர் பண்ணலாம். ஆர்டர் சேஞ்ச் ஆகும்போது தான் நம்ம வந்து யார் காமனா வராங்களோ அவங்கள வச்சு அந்த ஏபி பிசி எழுதி கரெக்டா வெர்டிகலா மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சி. இப்போ A is to ஆப்ஷன் சி சார். C is to D. இதான क्वेश्चन கேட்டிருக்காங்க. AB எவ்வளவு 2 is to 3. அடுத்து BC க்கு நேரா கீழ 4 is to 5. அடுத்து CD க்கு நேரா 6 is to 7. சரி, எல்லாமே இப்படி நேரா எழுதுறோம். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளேஸ் எம்டியா இருக்கு. கரெக்டா? அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? 3 3. ஓகே, அடுத்து செகண்ட் ரோ வாங்க. ஏங்கிற பிளேஸ் எம்டியா இருக்கு, அட்ஜஸ்ட் நம்பர் யாரு 4. இந்த நம்பரை இங்க யூஸ் பண்ணும் 4. அடுத்தது டிங்கிற ஸ்பேஸ் எம்டியா இருக்கு, அட்ஜஸ்ட் நம்பர் யாரு 5. 5 தான் யூஸ் பண்ணணும். சரியா? கீழே தேர்ட் ரோக்கு வாங்க. அட்ஜஸ்ட் நம்பர் 6 இருக்கு, எல்லாத்துலயும் 6 யூஸ் பண்ணும். ஓகே, கிளியரா? வெர்டிகலா மல்டிப்ளை பண்ணுங்க. எல்லாத்தையும் வெர்டிகலா மல்டிப்ளை பண்ணும்போது இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா காமன் நம்பர் வருதா அப்படிங்கறது செக் பண்ணுங்க. காமன் நம்பர் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ABC இல்லையா, 3 வருது இல்லையா எல்லா இடத்துலயும். Dல 3 வருது 1 டைம், 3 டேபிள் அடிச்சோம்னா 1 டைம், 3 டேபிள் அடிச்சீங்கன்னா 1 டைம். அடுத்து 6ல 3 அடிபடுமா 2 டைம்ஸ். 2 into 2 4, 4 4s are 16. அடுத்த காமன் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. அப்ப 2 4 இங்க இருக்கு, 4 இங்க இருக்கு. அடுத்தது இங்க 2 டேபிள் அடிச்சோம்னா இங்க 2வே இல்ல. அப்போ Dல 2 இல்லாதனால அதுக்கு பண்ண முடியாது. இருந்தா எல்லாத்துலயும் இருக்கணும். சரியாப்பா? 30 சரி 24 30 35. கிளியரா? கிளியர் சார்.
அவ்வளவுதான் சொல்றேன். சரியா? அப்ப இந்த டைப்ல இடி எல்லாம் கேட்கும் போது இப்படி சால்வ் பண்ணிக்கோ. சரியா? நெக்ஸ்ட் சம். இதுலயே பாத்தீங்கன்னா இப்ப பாரு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 7a ஈக்குவல் டு 4b ஈக்குவல் டு 14c. கொஸ்டின் ஈக்குவல் கொடுத்து ஏபிசி எவ்வளவுன்னு கேட்டாங்க. ஓகே தான். அப்ப புரியுதா உங்களுக்கு வந்து அது நான் சொல்றதெல்லாம் சைட்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோ. இது டைப் 2ல பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான சின்ன இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ற மாதிரி தான். ஓகே, இங்க பாருங்க. சி வருதா? செக் பண்ணுங்க. கரெக்டா? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. டி. சார் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி சார். சி. 4:7:2. ஓகே, இங்க பாருங்க. 7a ஈக்குவல் டு 4bன்னு எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட். சரியா? இந்த 7a 4bன்னு எடுக்கிறேன். சரியா? இப்ப இங்க பாருங்க. இந்த b வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தா இங்க மல்டிப்ளைல இருக்கு, டிவைடட் a by b ஆ மாறும். சரியா? இந்த 7 ரைட் சைடு போகும்போது 4/7. அப்ப இது எப்படி எழுதலாம்? a/b ன்னு எழுதலாமா? 4:7 கிடைக்குதா? 4:7. அடுத்தது இந்த பிசிஏ எடுத்துக்கோ. 4b ஈக்குவல் டு 14c தானே சொல்லியிருக்கான். b by c ன்னு எழுதலாமா? 4 வந்து ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா டிவைடண்டா மாறுமா? அப்ப இதை கேன்சல் பண்ணலாமா? 2 டேபிள கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 7 2 கிடைக்கும். அப்போ b/c is equal to 7:2. சரியா? இங்க பாரு. அப்ப a/b/c தான் கேட்டிருக்கான். 4:7. அடுத்தது 7:2னா இப்ப b வந்து 2 ஈக்குவலா இருக்கு. அப்ப a is equal to என்ன? 4. b is equal to 7 தான். அடுத்தது 2 தான் இருக்கு. 4:7:2. சரியா? ஏன்னா இங்க 7 எடுப்போம், இங்கேயும் 7 எடுப்போம்னா 7 எல்லா இடத்துலயும் அடிபடும். இங்க அடிபட்டா என்ன கிடைக்கும்? அதான் மீனிங். சரியா? 4:7:2. ஓகே சார். ஈக்குவல் வரும். சரியா? ஓகே, இங்க பாரு. அப்ப இப்படி வரும்போது இதை விட ஈஸியா பார்த்தோன்னே எப்படி சொல்லலாம்னா 7 4 14 இருக்கு இல்லையா? இந்த நம்பர் எடுத்துக்கோ. இதோட எல்சிஎம் என்னன்னு பாருங்க. எல்சிஎம் என்ன? 7 4 14 எல்சிஎம் 28 சார். 28. சரியா? அப்ப இது எல்சிஎம் 28 வந்து நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா ஒரே ஸ்டெப்ல இந்த 28ல 7 எவ்வளவு டைம்ஸ் வருது? 4 times. அதான் 4 times. 28ல 4 எவ்வளவு டைம்ஸ் வருது? 7 times. 7 times. அதுதான் பி. சரியா? 28ல 14 எவ்வளவு டைம்ஸ் வருது? 2 times. அதான் சி. ஓகே, கிளியரா? 4:7:2. எல்சிஎம் கான்செப்ட் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. ஈக்குவல் வரும்போது எல்சிஎம் அப்ளை பண்ணா இந்த ஸ்டெப் எல்லாம் தேவையே இல்லை. இது பாத்தீங்கன்னா நாம 1 by 1 கனெக்ட் பண்ணி கொண்டு வரோம். சரி, அப்ப 7 4 பெரிய நம்பர் 14ல 7 டிவைட் ஆகும், 4 டிவைட் ஆகாது. 14ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள் 28. 28ல எல்லா நம்பருமே டிவைட் ஆகும். அதான் எல்சிஎம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுன்னா ஈஸியா சொல்லிடலாம். சரி, அப்ப எல்சிஎம் 28ல இந்த 7 எவ்வளவு டைம்ஸ்னா அது புரியுது இல்லையா? 7 டிவைட் பண்ணீங்கன்னா 4 டைம்ஸ். அதுதான் a ஓட வேல்யூ. ஓகே, அடுத்தது 28ல 4 எவ்வளவு டைம்ஸ்னு வருதுன்னு பாத்தீங்கன்னா 7. அதுதான் b யோட வேல்யூ. அதே 28ல
14 எவ்வளோ டைம்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ். அதான் CO வேல்யூவா இருக்கும். ஓகே சார். வேகமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் பி. அவ்வளோதான். ஆப்ஷன் பி சார். ஓகே பாப்பா. அப்போ 4 LCM பாத்தீங்கன்னா ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க கரெக்டா. 4,6,9க்கு LCM எடுங்க. சரியா? இப்போ LCM வந்து ஓகே, இது தெரியாதவங்க ஒரு டைம் கவனிங்க. என்னன்னா காமன் டேபிள் 2 நம்பர் காமன் டேபிள் இருக்கு இல்லையா, 2 டைம்ஸ், இங்க 3 டைம்ஸ் 9 ரிப்பீட் ஆகும். அடுத்து 9க்கும் 3க்கும் காமன் டேபிள் 3, 2 ரிப்பீட் ஆகும் 1 டைம் 3 டைம்ஸ். இப்போ காமன் எதுவுமே இல்லை. அப்ப இந்த நம்பரை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா எல்சிஎம் கிடைச்சிடும். 2 3s are 6, 12, 12 3s are 36. இதுதான் எல்சிஎம். அப்ப எல்சிஎமோட ரோல் வச்சு சரியா, இந்த எல்சிஎம் எடுத்து இந்த எல்சிஎம் வச்சு ஆன்சர் பண்ணலாம். P/Q/R இந்த 36ல 4 இருக்கு இல்லையா, பிக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு தடவை வருதுன்னு பாருங்க. 36ல 4 எவ்வளவு டைம்ஸ் வரும்? 9 டைம்ஸ். 36ல 6 எவ்வளவு டைம்ஸ் வரும்? 6 டைம்ஸ். 36ல 9 எவ்வளவு டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ். 9:6:4. சரி, அப்ப இப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் சம்மா கேட்பாங்க. சரி, நம்ம நடத்தின எல்லா சம்மே ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. சரியா? அதாவது ஒரு அமௌண்ட்டை கொடுத்து பிரிக்க சொல்லிடுவாங்க. அதான் அடுத்த டைப். இது அப்படியே கனெக்ட் ஆகும் சொல்றேன். சரியா? ஓகே ஓகே, இது வேண்டாம். நெக்ஸ்ட் சார் அது வைங்க சார், எழுதிக்கோங்க சார். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. ஓகேங்க சார். ஓகே, நான் ஆவரேஜ் क्वेश्चन கொடுத்திருந்தேன். கொடுத்தாங்களா? கிடைச்சதா உங்களுக்கு? இது கிடைச்சதுங்களா? கிடைச்சதுங்க சார். ஓகே ஓகே. A/B/C fraction சொல்லியிருக்காங்க இல்லையா? இங்க பாருங்க. equal to 1/4, 1/3, 1/2. கொஸ்டின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் A/B, B/C, C/Aன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? சார் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. சார். சி வந்துச்சாப்பா? ஓகேப்பா ஓகேப்பா. அப்போ லெசன் பா. இப்ப என்னன்னா எப்படி யோசிக்கலாம்னா, இப்ப இதுவே ஃபிராக்ஷனா இருக்கு, அவன் கேட்ட ரேஷியோவும் ஃபிராக்ஷன்ல இருக்கு இல்லையா? A/B, B/C அதுவும் பின்னமா இருக்குன்னா, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஃபிராக்ஷனா இருக்கு, அது கன்வெர்ட் பண்ணுங்க, ஹோல் நம்பரா கன்வெர்ட் பண்ணோம்னா எல்சிஎம் கான்செப்ட் தான். 4, 3, 2ஓட எல்சிஎம் எவ்வளோ? 12. சரியாப்பா? 12ல 4 எவ்வளவு டைம்ஸ் இருக்கு?
3. 12ல 3 எவ்வளவு டைம்ஸ் இருக்கு? 4, 6. இதுதான் A:B:C இருக்கும். சரியா? A:B:C. ஓகே, 3:4:6 இருக்கு. இப்போ இது அப்படியே A ஓட வேல்யூ 3, B ஓட வேல்யூ 4. அப்ப A ஓட வேல்யூ என்ன? 3. B ஓட வேல்யூ என்ன? 4 தானே. அப்ப டிவைடட் பை 4 is to மறுபடியும் B ஓட வேல்யூ 4, 4 by C ஓட வேல்யூ 6. அடுத்து C ஓட வேல்யூ 6, A ஓட வேல்யூ 3. இதை நீங்க அடிச்சு சொல்லலாம், இப்படியே வச்சு கூட சொல்லலாம். சரி, இப்ப மறுபடியும் என்ன வருது? எல்சிஎம் தான் எடுக்கணும். சரிங்களா? மறுபடியும் பின்னமா வருது. 4, 6, 3 ஓட எல்சிஎம் எடுங்க. 4, 6, 3 ஓட எல்சிஎம் மறுபடியும் நமக்கு 12 தான் வருது. சரிங்களா? இப்ப நல்லா கவனிங்க. 12ல 4 எவ்வளவு டைம்ஸ் இருக்கு? 12ல பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் இருக்கு. கரெக்டா? அப்ப இந்த 3 என்ன பண்ணணும்னா மேல நம்ம இது வரைக்கும் மேல வந்து 1 தான் இருந்துச்சு. சரியா? மேல வந்து நம்பர் இருக்கிற மாதிரி சால்வ் பண்ணல. அப்ப அந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணும். 3 into 3 என்னவா மாறும்? 9. சரியா? ஓகே. அதே 12ல 6 எவ்வளவு டைம்ஸ் இருக்கு? 2. 2 into 4 எவ்வளவு? 8. அதே 12ல 3 எவ்வளவு டைம்ஸ் இருக்கு? 4. 4 into 6 24. இதுதான் ஆன்சர். ஓகே, அப்ப என்னன்னா லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அது எவ்வளவு டைம்ஸ் வருதுன்னு இங்க இது ஓகேவா? 3, 2 இது நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டெப் புரியுதா? இந்த 12ல 4 எவ்வளவு டைம்ஸ்? இந்த 4 வந்து எவ்வளவு டைம்ஸ்னா 3 டைம்ஸ். இந்த 3 கொண்டு போய் இந்த ஃபிராக்ஷன் இருக்குல்லையா நியூமரேட்டர்ல இன்டூ 3 பண்ணணும். 3 into 3 9. அடுத்து 2 கொண்டு போய் இன்டூ 2. அடுத்து இந்த 4 கொண்டு போய் 6 கூட. 6 4s are 24. எவ்வளவு டைம்ஸ் வருதோ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ற மாதிரி நியூமரேட்டர் கூட. சரியா? சார் இப்போ அதுவே வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட்டா இருந்தா இங்க பாருங்க, எவ்வளவு டைம்ஸ் வருதோ அந்த நம்பர் இருக்குல்ல, இந்த எல்சிஎம் இங்க மேல கொண்டு போய்க்கிங்க. சரிங்களா? அப்ப மேல கொண்டு போனீங்கன்னா மேல நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா? அப்ப 12 into 3 by 4 இங்க எழுதுறேன், லெஃப்ட் சைட்ல எழுதுறேன். சரியா? அந்த எல்சிஎம் கிடைக்கிற நம்பரை 12 into 3 by 4 is to 12 into 4 by 6, 12 into 6 by 12 into 6 by 3. சரியா? இப்படி எடுத்தீங்கன்னா இங்க அடிச்சு பாருங்க என்ன கிடைக்கும்? 3, இது 2, இது 4. சரியா? 3 into 3 9, 2 into 4 8, 4 6 are 24. இதுதான் மீன். ஆனா இந்த ஸ்டெப் எல்லாம் வந்து உங்களுக்கு இது எடுக்க தெரியணும், அந்த டைம்ஸ் எடுக்க தெரியணும். கண்டிப்பா அது பழகணும்னு சொல்றேன். சொல்லுங்கம்மா, யாரோ டவுட் கேட்டீங்க இடையில. சார் இந்த லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் சொல்லுங்க சார். அந்த ரெண்டுக்குமே வந்து ஏபிசி A:B:C பிளஸ் வந்து B:C:C வந்து ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்து 3:4:6 4:6:3 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னாலே ஓகே தாங்க சார். கால் கட் ஆகி இப்பதாங்க சார் கனெக்ட். சார் ஒரே நிமிஷம். A is to B is to C 1/4 1/3 1/2. ஓகேவா? இதுதான் கொடுத்துருக்கோம். அப்ப இதுல இருந்து நம்ம ஏபிசிய வந்து ஃபிராக்ஷனா இருக்கு, பின்னமா இருக்கு. ஏபிசிய வந்து கன்வெர்ட் பண்ணணும்னா 4 3 2 இல்லையா? டினாமினேட்டர் வர எப்பவுமே பாத்தீங்கன்னா
டினாமினேட்டர்ல என்ன நம்பர் இருக்கோ அதுதான் எல்சிஎம் வரும். இந்த மாதிரி பின்னம் எடுக்கும்போது சரிங்களா, பின்னமா ஃபிராக்ஷனா கொடுத்துருந்தாங்கன்னா. இதோட எல்சிஎம் என்னன்னா 12. இப்போ 12ல 4 எவ்வளவு டைம்ஸ் பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ். அதான் அந்த 3 கொண்டு போய் மேல மல்டிப்ளை பண்ணும். 3 into 1 என்ன 3 சரியா. அதேதான் 12ல 3 எவ்வளவு டைம்ஸ் 4. 4 into 1 4. அடுத்து 12ல இந்த 2 எவ்வளவு டைம்ஸ்னா 6. 6 into 1 6. அப்ப நமக்கு A B C கிடைக்குது சரியா. ஆனா அவன் கொஸ்டின்ல என்ன கேக்குறான்னா A by B is to B by C is to C by Aன்னு கேட்டான் சரிங்களா. இப்ப இந்த மாதிரி கேட்டதுனால நம்ம இந்த இங்க இருக்கிற நம்பர் இருக்கு இல்லையா, ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 4, அது எல்லாத்தையும் அப்ளை பண்ணா 3/4 3/4 அடுத்தது 4/6 அடுத்தது 6/3 இப்படி மறுபடியும் என்ன கிடைக்குதுமா, ஓப்பா இது புரிஞ்சா மறுபடியும் பின்னமா மாறுதுன்னு சொல்றேன். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சம்பவம் சரியா. ஓகேங்களா. அப்போ அவன் கேட்டது ரேஷியோ கேட்டிருக்கான். இதோட அப்ப இது ரேஷியோ கிடையாது, பின்னமா ரேஷியோ இருக்காது எப்பவுமே சரிங்களா. அப்ப இது மறுபடியும் நம்ம ரேஷியோவா மாத்துறதுக்கு இந்த டினாமினேட்டர் நம்பருக்கு என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். அப்ப எல்சிஎம் பாத்தீங்கன்னா 4 6 12. ஓகேவா. இப்ப 12ல 4 எவ்வளவு டைம்ஸ் வருதுன்னு பாரு. இந்த 4 எவ்வளவு டைம்ஸ் வருது 3. 3 மேல மல்டிப்ளை பண்ணிக்கும், இந்த நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணும் சரி சரியா. அடுத்தது 12ல 6 எவ்வளவு டைம் 2 டைம் மேல மல்டிப்ளை பண்ணிக்கோ, 4 2s are 8. அடுத்த 12ல 3 எவ்வளவு டைம்ஸ் 4 மேல மல்டிப்ளை பண்ணிக்கோ, 6 4s are 24. அவ்வளவுதான் ஆன்சர். 9:8:24. சார் அந்த சம் ஒன்னோட சொல்லுவீங்களா சார்? சார் எல்லா ஸ்டெப்பும் புரியுது. ஆனா வந்துட்டு இங்க 3 into 3 4 into 2ன்னு போடுறீங்கல்ல சார், அந்த ஸ்டெப் தாங்க சார். ஏன் அது அங்க வந்து என்னன்னா அதை பண்றோம்? ஏன்னா இது வந்து பின்னமா இருக்கு. இந்த பின்னத்தை கன்வெர்ட் பண்ணா இங்க பாருங்க என்னன்னா, இப்ப 9 இருக்கு இல்லையா, 9ல இங்க இப்ப வந்து மொத்தமா இந்த 12 இருக்கு. ரேஷியோ ஃபிராக்ஷன் தான் இருக்கும், பின்னமாவும் இருக்க கூடாது, பாயிண்ட்லயே இருக்க கூடாது. இது ரூல், ரேஷியோட ரூல். இந்த 12ங்கிறது பாத்தீங்கன்னா காமனா எல்சிஎம் இருக்குல்ல, இந்த 12ங்கிறது 12ல 3/4ங்கிறது எவ்வளவு டைம்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 3 4s are 12. சரி 3 டைம்ஸ் வருது இல்லையா, 3 3s are 9 கிடைக்குது. எந்த ஸ்டெப் புரியல, மியூட் பண்ணுப்பா. சார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒன்னு சொல்லுவீங்களா சார்? இது வந்து ஸ்டார்டிங்ல 3வது டைம் சொல்றது. நீங்க வந்து இப்பதான் லிசன்பா. இது வந்து 1/4 இது பிரேக்கப் ஆயிட்டு அதான் கேக்குறேன். சரிம்மா. இல்ல இப்ப என்னன்னா வந்து இது அப்படியே இந்த சம் வந்து இப்ப 2 டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது வீடியோ வந்து இப்போ உங்களுக்கு வரும் சொல்றேன் சரிங்களா. வீடியோ இருக்கும், யூடியூப்ல இருக்கும், நீங்க அத ஒன்ஸ் பாருங்க. ஏன்னா வந்து ஒரு 10 நிமிஷமா இந்த சமக்குள்ளேயே இருக்காங்க, என்னை திட்டுறாங்க நிறைய பேரு, எனக்கே குறைய இருக்கு. அப்படிதானே ஏப்பா, கரெக்டா? திட்டுறீங்க பாத்தீங்களா. ஓகே நெக்ஸ்ட் டைப் 3 சரியாப்பா. டைப் 3 பாருங்க. ஒரு அமௌண்ட சரிங்களா, ஒரு அமௌண்ட வந்து கொடுத்து பிரிக்க சொல்லியிருப்பேன். இப்பதான் வந்து நான் எக்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் இல்லையா, அதை அப்ளை பண்ற மாதிரி. ஓகே கொஸ்டின் பாருங்க. இப்பதான் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்பரான சம்முக்குள்ள வந்திருக்கோம் சரியா. இதுதான் வந்து ஜென்ரலா நம்ம இந்த விஷயம் தெரியணும். ஒரு அமௌண்ட வந்து எப்படி யார் யாருக்கு பிரிக்கலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் இதெல்லாம் நார்மலா தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ரூபாய் 2400 ஏபி இல்லையா 7:5ங்கிற ரேஷியோல பிரிக்கிறாங்க. பியின் பங்கு எவ்வளோ அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு அமௌண்ட் உங்களுக்கு 2 பேர் இருக்கீங்க,
சரிங்களா? 2 பேர் இருக்காங்க. 2400 இருக்கு. அது 7:5ங்கிற ரேஷியோல டி ஆன்சர் டி 1000. மியூட் பண்ணுங்க. மியூட் பிரைஸ் 1000 rupees sir. ஓகே. இப்போ நான் இந்த சம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது 2400 ரூபாய 2 பேர் பிரிக்கிறாங்க. ஏ பி. சரியா? ஏ ஓட ரேஷியோ 7, பி ஓட ரேஷியோ 5. அப்ப இது இப்போ ஏ ஓட பங்கு 7, பி ஓட பங்கு 5 இருக்கு. அப்ப நம்ம இது எப்படி எடுப்போம்னா 7x, இப்பதான் எக்ஸ் எடுப்போம், 5x எடுப்போம். சரிங்களா? ஏன் எடுக்கிறோம்? இந்த இடத்துல ஒரு அன்னோன் வேல்யூ இருக்கு. அதை கண்டுபிடிச்சாதான் இந்த பிரிக்கிற அமௌண்ட வந்து நமக்கு எவ்வளவுன்னு தெரியும். ஓகேவா? இப்போ இந்த 7xங்கிறது ஏவோட வேல்யூ, 5xங்கிறது பியோட வேல்யூ. இவன் என்ன சொல்லியிருக்கான்? அமௌண்ட் பாத்தீங்கன்னா 2400 ரூபா மொத்த அமௌண்ட் இல்லையா? 2 பேர் பிரிச்சிருக்காங்க. அப்போ 7x பிளஸ் 2 பேர்த்தோட அமௌண்ட்டை ஆட் பண்ணா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 2400 ரூபாய்க்கு ஈக்குவலா இருக்குமா? அதான மீனிங். ஓகே பாப்பா, புரியுதா? இந்த 2 பேத்துக்கு அமௌண்ட் பிரிச்சுட்டாங்க. ஆனா 2 பேர்த்தோட அமௌண்ட்டை ஆட் பண்ணா இது எவ்வளவு? 2400 ரூபாய். அப்ப ரெண்டையும் பாத்தீங்கன்னா ஆட் பண்ணும்போது 12x ஈக்குவல் டு 2400. சரியா? அப்ப x ஈக்குவல் டு 24ல 12 எவ்வளவு டைம்ஸ் வரும்? 12ஆல டிவைட் பண்ணா 2. சரியா? 200 கிடைக்கும். therefore x ஈக்குவல் டு 200. அப்ப அந்த அன்னோன் நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? 200 தான் HCF காமன் டிவைஸ், ஹையஸ்ட் காமன் டிவைஸ். அப்ப இந்த எக்ஸ கண்டுபிடிச்ச எக்ஸ 7x, ஏவோட வேல்யூ எவ்வளோ? 7x இல்லையா? a is equal to 7x. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலா 200 அப்ளை பண்ணோம்னா 1400 ஏவோட வேல்யூ. பில அப்ளை பண்ணோம்னா பியோட வேல்யூ எவ்வளோ? 5x இல்லையா? இப்போ 5 into 200 1000. ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க எவ்வளோ? 2400 தானே வருது. சரியா? அப்ப எவ்வளவு பிரிச்சிருக்காங்க? ஏ அண்ட் பி 1400 1000 ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. எக்ஸ வச்சு சால்வ் பண்ற இதுதான். ஓகேவா? புரியுதா? ஓகே சார். இது பேசிக் சம்னா இதுதான் கான்செப்ட். இங்க இருந்து ஆரம்பிக்குது. சரியா? அமௌண்ட்டை பிரிக்கிற மாதிரி நிறைய கொஸ்டின் வரும். இந்த மாதிரி இங்க பாருங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் ஈஸியானது. இதை நோட் பண்ணி வைங்க. நோட் பண்ணியாச்சா? இப்ப இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஒரே ஸ்டெப்ல எப்படி சால்வ் பண்ணலாம்னா அதை தான் சொல்ல போறேன். எரேஸ் பண்ணவா? பண்ணலாம் சார். ஓகே, இங்க பாருங்க. இப்ப இந்த 2400 ரூபா இல்லையா? 2400 7:5ங்கிற ரேஷியோல பிரிச்சிருக்காங்க. சரியா? அப்போ இப்ப கொஸ்டின் என்ன? பியோட வேல்யூ. சரிங்களா? பியோட ஷேர் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இதுல பியோட ஷேர் எவ்வளோ? 5 ரேஷியோ. கரெக்டா? 5 தானே? அப்ப எதை கொஸ்டினா கேட்கிறானோ அதை மல்டிப்ளை பண்ணும், டிவைடட் பை இந்த மொத்த அமௌண்ட் தானே கொடுத்துருக்காங்க. சரி, அப்ப மொத்த ரேஷியோ எவ்வளோ? 12ஆல டிவைட் பண்ணணும். 12ஆல டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 ரேஷியோ 200 into 5000. ஒரே ஸ்டெப். ஏன் 12ல டிவைட் பண்றோம்னா மொத்த ரேஷியோ, மொத்த அமௌண்ட் கொடுத்துருக்கான். அப்போ மொத்த ரேஷியோக்கு ஈக்குவல் தானே. அப்போ மொத்த ரேஷியோல டிவைட் பண்ணா 1 ரேஷியோ கிடைக்கும். அப்போ 1 ரேஷியோ 200னா 5 ரேஷியோ 1000. 1 ரேஷியோ 200னா 2 ரேஷியோ 400, 3 ரேஷியோ 600, 4 ரேஷியோ 800, 1000 இந்த மாதிரி போகும். ஓகேவா? இப்ப இதே கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஏயின் பங்கு எவ்வளவுன்னு கேட்டா 2400 இன்டூ ஏவோட வேல்யூ எவ்வளோ? 7 இன்டூ டிவைடட் பை 12. அப்போ 1 ரேஷியோ 200னா 7 ரேஷியோ எவ்வளோ? 1400. இதுதான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்படிதான். சரியா? நீங்க எக்ஸ் எல்லாம் வச்சு சால்வ் பண்ணும். அதுல ஒரு 10 செகண்ட் வேஸ்ட் ஆகும் சொல்றேன். சரியா? இந்த மாதிரி சம்முக்கு. ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட்.
60 சார். இப்ப இந்த மாதிரி ஒரு பேசிக் சம் கண்டிப்பா இருக்கும்னு சொல்றாங்க. சரியா, இங்க பாருங்க. அப்போ கூடுதல் எவ்வளோ? 360. மொத்தம் 360. ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 360 சொல்லியிருக்காங்க. அப்ப இது என்ன பண்ணலாம்? 360 கொடுத்துருக்காங்க. சரியா, டிவைடட் பை, அப்போ மொத்த ரேஷியோல தான் டிவைட் பண்ணணும். சரியா, 7 + 5 எவ்வளோ? 12. 12ஆல டிவைட் பண்ணோம்னா, சரியா, அப்ப இன்டூ, அடுத்தது நான் என்ன சொல்லியிருந்தேன்? எதை கொஸ்டினா கேட்கிறோம்னா அதை தான் மல்டிப்ளை பண்ணணும். கொஸ்டின் என்னன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த. சரியா, அப்ப டிஃபரன்ஸ்னா இப்ப இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? 7க்கும் 5க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2. அப்ப இன்டூ 2 எடுத்தா 30 × 60. வித்தியாசம் 60. ஓகே பாப்பா, வித்தியாசம் கேட்டனால அந்த ரேஷியோக்கான வித்தியாசத்தை எடுத்து மல்டிப்ளை பண்றோம். இப்ப அந்த ரெண்டு நம்பர்ல லார்ஜஸ்ட் நம்பர் எதுன்னு கேட்டா இன்டூ 7, ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்னு கேட்டா இன்டூ 5. ஓகே பாப்பா, கிளியராப்பா? புரியுது இல்லையா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் சார் நோட் பண்ணிக்கிறோம். ஸ்மாலஸ்ட் ஏதோ ஒன்று சொன்னீங்களா சார்? புரியல சார். சொல்லுப்பா சார் 360 பெருக்கல் 2ன்னு போட்டிருக்கீங்க சார், அது எப்படிங்க சார் அந்த 60 ஆன்சர் புரியலைங்க சார். இப்ப வந்து இந்த 360ல 12 எவ்வளவு டைம்ஸ் வருது? 12 டேபிள்ல இங்க பாத்துக்கோ. 12 டேபிள்ல 36ல 12 எவ்வளவு டைம்ஸ் வருது? 3 இல்லையா? அப்ப இது இங்க 0 இருக்கனால 30 தடவை வரும். உனக்கு இது அடிக்க கஷ்டமா இருந்தா சின்ன நம்பரை வச்சு அடிக்க சொல்லுங்க, கேன்சல் பண்ணுன்னு சொல்லுங்க. சரியாப்பா? இப்ப இங்க பாத்துக்கோ. இந்த இன்டூ 2ங்கிறது புரிஞ்சா? இன்டூ 2 ஏன் எடுத்திருக்கோம்? கொஸ்டின் ரீட் பண்ணு. அவற்றுக்கிடையேயான வேறுபாடுன்னு கேட்டனாலதான் அந்த ரெண்டு நம்பருக்கான வேறுபாடை எடுத்திருக்கோம், டிஃபரன்ஸ் எடுத்திருக்கோம். சரியா, அப்போ 12ல 2 எவ்வளவு டைம்ஸ்னா 6 டைம். 36ல 6 எவ்வளவு டைம்னா 60. ஆன்சர் இப்படியும் அடிக்கணும். உனக்கு எது ஈஸியா வருதோ அதை நீ ஃபாலோ பண்ணிக்கோ. சரியா? சரி சார், இந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ பிக்கஸ்ட் வேல்யூன்னு எதை சொன்னீங்களா சார்? ஆமா, ஸ்மாலஸ்ட் வேல்யூனா ரெண்டு நம்பர்ல எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? கம்மியான ரேஷியோ தான் ஸ்மாலஸ்ட் ரேஷியோ, அதிகமா இருக்கிறது தான் லார்ஜஸ்ட் வேல்யூ. ஓ, லார்ஜஸ்ட் வேல்யூ அப்ப 7, ஸ்மாலஸ்ட் வேல்யூ 5. 5 இருக்கும். ஓகே சார். $224 சார். அந்த 224. ஓகே, அவ்வளவுதான். சரியா? 236 இந்த மாறுது, செக் பண்ணுவா. கரெக்டா? 224 தான். 224. அப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து இல்லையா 1344. சரியா, 1344 ரூபா. 3 பேர் பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. எந்த விகிதத்துல? 3:4:5ங்கிற ரேஷியோல பிரிக்கிறாங்க. ஓகே, அப்ப பாருங்க. அப்ப நான் 1344 டிவைடட் பை என்ன வரும்? மொத்தம் கொடுத்துருக்கேன், மொத்த தொகை கொடுத்தனால மொத்த ரேஷியோவால டிவைட் பண்ணணும். சரியா, அப்ப இதுல மொத்த ரேஷியோ எவ்வளோ? 12. அப்ப 12ஆல டிவைட் பண்ணணும். சரியா, டிவைடட் பை 12 இன்டூ கொஸ்டின் என்ன கேட்கிறான்? மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய பங்குகளுக்கு இடையான வேறுபாடுன்னு கேட்டான். அப்ப மிக பெரியதுன்னா 5, மிகச்சிறியதுன்னா சின்ன நம்பர். ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன? 2 சார். இன்டூ 2, அவ்வளவுதான். இன்டூ 2. ஓகேவா? அப்ப 2 வந்து 12 அடிச்சுக்கோ. எவ்வளவு டைம்ஸ்? 6 டைமா? 6 இங்க அடிச்சுக்கோ 2 டைம்ஸ். ரிமைனிங் 1
14ல 2 times remaining 2, 24ல 6, 4 times 224. Next sum. ஸ்மார்ட்டா வாங்க போலாமா? நெக்ஸ்ட் ஓகே சார். அப்படியே கனெக்ட் பண்றோம். ஓகே, ஒரே நிமிஷம். பெரிய சம்மா. ஓகே, சரி. ஓகே, இதை சால்வ் பண்ணுவோம். ஒரு கம்பெனி சரியா கிடைக்கிற லாபத்தை அந்த ஷேரை வந்து 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. 1:3:5ங்கிற ரேஷியோல ப்ராஃபிட்டை ஷேர் பண்றாங்க தான் சொல்லியிருக்காங்க. சரியா? 1:, ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்றாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? கடைசி சிறிய மற்றும் மிகப்பெரிய. ஐயோ, இதுல ஆப்ஷன் கொடுக்கலையா? 1,80,000. 1,80,000. ஓகே, இது ஓகே, ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் கொஸ்டின் இருக்கானே தெரியல. $1,80,000. சார் ப்ரீவியஸ் சம் கொஞ்சம் திருப்ப முடியுமா சார்? ஓகே, 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 ஓகே. என்ன வித்தியாசம்? இப்ப இவ்வளவு நேரம் வந்து இப்ப சால்வ் பண்ண 3 சம்மே வந்து மொத்த தொகை கொடுத்திருந்தாங்க. சரியாப்பா? சரியா? மொத்த தொகை கொடுத்து நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா அவன் பிரிக்கிறான் இல்லையா? இப்ப யாரோட வித்தியாசம் டிஃபரன்ஸ் தான் கண்டுபிடிச்சோம். சரியா? டிஃபரன்ஸ் எவ்வளோ? 224 கண்டுபிடிச்சோம் இந்த சம்ல. இதுல வித்தியாசம் எவ்வளோ? 60ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா? வேறு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம். இதுல பாத்தீங்கன்னா பியோட பங்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம். சரியா? அப்போ கொஸ்டின் பாத்தீங்கன்னா பியோட பங்கு, இப்ப பி எவ்வளோட, பியோட பங்கு எவ்வளோ? 1000. இதுல 1000 இல்லையா? அப்போ இத பியோட பங்கு கொடுத்து மொத்த தொகை எப்படின்னு கேட்கலாம். பியோட பங்கு எவ்வளவுன்னு கொடுத்து மொத்த தொகை, அதுதான் அதோட மீனிங். சரியாப்பா? அப்ப இங்க இந்த சம்ல இருந்தே நான் சொல்றேன் பாருங்க, லாஜிக் சொல்றேன். இப்ப பி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? பியோட பங்கை வந்து கொடுத்துட்டான். பி எவ்வளோ? 1200. இப்ப இததான் கேட்கிறான். இது எவ்வளவுன்னு கேட்கிறான்னா இது எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா, ரெண்டு பேர்த்தோட ரேஷியோ எவ்வளோ? 7:5. அப்ப இந்த 1200 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? B வந்து 1000. சாரி, 1000. ஓகே, இப்ப இந்த பியோட இந்த 1000 rupees வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? பியோட ரேஷியோக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? 5. அப்போ 1000 5ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஈக்குவலா இருக்கிற ரேஷியோ டிவைட் பண்ணணும் இன்டூ மொத்த தொகை கேட்கிறான். கரெக்டா? அந்த சம்ல மொத்தம் தானே கேட்டிருக்கான், மொத்த லாபம். அப்ப மொத்த தொகை பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தம் எவ்வளோ? 12 இன்டூ 12. 2 times 200 இன்டூ 12 எவ்வளோ? 2400 கிடைக்குது. லாஜிக் புரியுதா? அப்படியே கனெக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, இங்க பாருங்க, மிக சிறிய மற்றும் மிக பெரிய பங்குகளுக்கு இடையேயான வேறுபாடு இல்லையா? லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் ஷேர். சரி, அப்போ மிக சிறிய பங்கு 1, மிக பெரிய பங்கு 5. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 4. 4 தான் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 4 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 80,000க்கு ஈக்குவலா இருக்கும். இந்த ஸ்டெப்
சரியா? அப்போ 80,000 4 டிவைட் பண்ணணும். என்ன கொஸ்டின் கேட்கிறானோ அதை மல்டிப்ளை பண்ணணும். என்ன கொஸ்டின்? நிறுவனத்தின் மொத்த லாபம். நிறுவனத்தின் மொத்த லாபம் எவ்வளோ? மொத்த ரேஷியோ 9 தானே? 9 தானே? அப்போ கேன்சல் பண்ண எவ்வளோ? 2 டைம்ஸா? 20,000. ஓகேவா? 20,000 into 9 எவ்வளோ? 1,80,000. 1,80,000. That's it. சார் திருப்பி ஒரு தடவை ஃபுல்லா கொஞ்சம் சொல்லிடுங்க சார். இப்ப இந்த கொஸ்டின் என்னன்னா, ஒரு கம்பெனிப்பா 3 பேர் வந்து பார்ட்னர்ஷிப்ல நடத்துறாங்க. சரியா? அவங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு. லாபம் கிடைச்சதுல லாபம் வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா? எந்த ரேஷியோல வந்து அந்த லாபத்தை பிரிச்சிருக்காங்கன்னா 1:3:5 ரேஷியோல மியூட் பண்ணிக்கும். 1:3:5 ரேஷியோல என்ன பண்ணிட்டாங்க? அமௌண்ட வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போ இந்த பிரிக்கும் போது வந்து அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, மிகப்பெரிய இல்லையா லாபம் வந்து யாருக்கு இல்லையா? சிறிய மற்றும் மிகப்பெரிய பங்கு லாபத்தை ஈட்டுகிறான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிடைச்ச அந்த ப்ராஃபிட்ல யாருக்கு அதிகமா கிடைச்சிருக்கோ அவங்களுக்கும் கம்மியா கிடைச்சவங்களுக்கு, சரியா, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் 80,000 சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா, இதுல வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ 5, ஸ்மாலஸ்ட் வேல்யூ 1 இல்லையா? அப்ப அந்த 1 தான் பாத்தீங்கன்னா கம்மியா கிடைச்சிருக்கும், 5ங்கிறது அதிகமா கிடைச்சிருக்கும். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 4. 4 தான் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா இந்த 80,000க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப 80,000 4 டிவைட் பண்ணணும் இன்டு எதை கொஸ்டினா கேட்கிறானோ அதை மல்டிப்ளை பண்ணணும். சரி, அப்போ மொத்த லாபம் எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். அப்போ மொத்த லாபங்கிறது இந்த ரேஷியோவை ஆட் பண்ணிக்கும். 1 + 3 + 5 தான் மொத்த லாபம். 9 ரேஷியோ இன்டு 9. அப்போ டிவைட் பண்ணா 1 ரேஷியோ 20,000, 9 ரேஷியோ 1,80,000. ஓகே ஓகேவாப்பா? ஓகேங்க சார். $15, sir. ம். ஓகேப்பா. அப்போ வித்தியாசம் என்னன்னா, பின்னமா கொடுத்திருக்காங்க. பின்னமா கொடுத்தா இல்லையா, முக்கோணத்தின் பக்கங்களின் விகிதம். நாகராஜன் அவர்தாங்க சார். மியூட் பண்ணுங்க நாகராஜன். ஓகே. ஒன் பை 2 = 1/3 சரியா? அப்போ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பெரிமீட்டர் சுற்றளவு வந்து அந்த முக்கோணத்தோட சுற்றளவு கொடுத்துட்டான். எவ்வளோ? 65 கொடுத்துட்டான். அப்ப இதுல பெரிய பக்கம் எதுங்கிறதா கொஸ்டின். சாரி, ஸ்மாலஸ்ட் சைடு இல்லையா? ஸ்மாலஸ்ட் சைடு எதுங்கிறதா கொஸ்டின். அப்ப ரேஷியோல நம்ம என்ன பண்ணுவோம்? 65 எது ஸ்மாலஸ்ட் சைடோ அதோட ரேஷியோ டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ எடுக்கும். ஆனா நமக்கு பின்னமா இருக்கு இல்லையா? அப்ப பின்னமா இருந்தா என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுத்து அதான் லாஜிக் படிச்சிட்டோம். எல்சிஎம் பின்னத்தை மாத்தணும் ஃபர்ஸ்ட் இல்லையா? அப்ப எல்சிஎம் எவ்வளோ? 12. 12ல 6:4 இதை நம்ம 4:3. ஓகேவா? இதுதான் வந்து ரேஷியோ. அப்ப இதுல வந்து மிகச்சிறிய பக்கம் இது 3. அப்ப 65 into 3 divided by என்ன வரும்? 13. மொத்த ரேஷியோ எவ்வளோ? 13.
13 எவ்வளவு டைம்ஸ் வருது? 5 5 3s 5 times 15. 15 சென்டிமீட்டர் தான் மிகச்சிறிய பக்கமா இருக்கு. இதே கொஸ்டின் லார்ஜஸ்ட் சைடு அப்படின்னு கேட்டிருந்தா என்ன பண்ணுவோம்? 65 into 6 divided by 30 என்ன வரும்? 5 3s 30. சரியா? அப்போ ஒரு 30 சரியா? 15 45 ரிமைனிங் பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும்? 20. இன்னொரு பக்கம் வந்து 20 இருக்கும். சார் அப்ப இந்த போன சம்பள மட்டும் ஒரு டவுட் வருது சார் இப்ப. பட் ஆனா வந்து நீங்க வந்து 18,000 into 9 போட்டிருக்கிறது வந்து அந்த மொத்த டோட்டல் ரேஷியோ தானே சார்? பை வந்து டிஃபரன்ஸ் வந்து 4 கீழே கொடுத்துருக்கீங்க, இங்க வந்து மேல கொடுத்துருக்கீங்க. ஓகே, வெரி குட். அப்ப என்ன கொஸ்டின்ல கேக்குறானோ சரியா, இங்க வந்து கொடுத்த 80,000ங்கிறது அவன் வித்தியாசம் தான் கொடுத்துருக்கான், மொத்தம் கொடுக்கல. அப்ப வித்தியாசத்தை தான் டிவைட் பண்ணணும். சரியா? அவன் என்ன வேல்யூ கொடுக்குறானோ அதை தான் கனெக்ட் பண்ணணும். மொத்தம் கேட்கறதுனால நம்ம மொத்தத்தை எடுத்து மேல மல்டிப்ளை பண்றோம். இந்த இடத்துல மொத்த அளவை கொடுத்துட்டான், மொத்தத்தை கொடுத்துட்டான், டோட்டலை கொடுத்துட்டான். அப்ப டோட்டலால தான் டிவைட் பண்ணணும். எதை கொடுக்குறானோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எதை கொடுக்குறானோ அந்த ரேஷியோவால தான் டிவைட் பண்ணணும். பட் டோட்டல் கொடுத்தா டோட்டலால டிவைட் பண்ணணும். வித்தியாசம் கொடுத்தா வித்தியாசம் இல்லையா, டிஃபரெண்ட் ரேஷியோல டிவைட் பண்ணணும். என்ன கொஸ்டின் கேட்கிறானோ அதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே ஓகேப்பா. பேலன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ நான் அதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னா, பேலன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ப்ரொபோர்ஷன் இதுலயே 2-3 சம்மெல்லாம் இருக்கு. சரிங்களா? இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ் சம்ம இருக்கு, அதே நெக்ஸ்ட் இதுல கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்க பாருங்க, இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் வந்து கொஸ்டின் கொடுத்திருந்தேன், அதுல வந்து ஒரு டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன்ப்பா. அதுல வந்து நான் கொஸ்டின் அப்லோட் பண்றேன் பிராக்டிஸ் பண்றதுக்கு. சரிங்களா? அதுல வந்து உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா அதுல வந்து நீங்க நான் வந்து அதோட சொல்யூஷனும் கொடுக்குறேன். சரியா? ஹேண்ட் ரிட்டன் மாதிரி ஏதாச்சும் சொல்யூஷனும் கொடுக்குறேன். நீங்க அந்த சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. சரியா? எதுல சார்? நான் வந்து ஆவரேஜ் கொஸ்டின் கொடுத்துருப்பேன், அதுல வந்து அதுல லிங்க் மாதிரி கொடுத்துருப்பேன் கீழே. அது வந்து வாட்ஸ்அப் குரூப் இல்ல, டெலிகிராம்லப்பா. கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்றேன். நீங்க வந்து சொல்யூஷனும் அப்லோட் பண்றேன். சரியா? நீங்க அதுல பாத்துக்கலாம். டெலிகிராம் சேனல் லிங்க் எதுல இருக்குதுன்னு கேக்குறேன் சார். அந்த ஆவரேஜ்ங்கற क्वेश्चन உங்களுக்கு சென்ட் பண்ணிருப்பாங்களா? அந்த பிடிஎஃப்ல இருக்குங்க சார். அந்த பிடிஎஃப் அது பிடிஎஃப் ஓகே சார். அந்த பிடிஎஃப்ல நான் வந்து மென்ஷன் பண்ணிருந்தேன். சரியாப்பா? ஓகே சார். ஓகே, அப்ப இந்த சம் எஸ் சார் சொல்லுங்க. யார் சார் சவுண்ட் கேக்குது? சொல்லுப்பா சார். ரயில்வே சம் எப்ப சார் நடத்துவீங்க? அந்த ரயில்வே ட்ராக் வண்டி கிராஸ் ஆகி போகும்ல சார், அது எப்ப சார் நடத்துவீங்க? யாருது சார்? நாகராஜன். ஆமா சார். அதெல்லாம் வந்து சரி, அடுத்த கிளாஸ்ல அது நடத்திடலாமா? அதை நடத்துங்க சார். அதுதான் சார் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கேக்குறாங்க சார். கண்டிப்பா மேக்ஸிமம் அதுல தான் சார் 3 கேக்குறாங்க சார். ஓகேப்பா, நம்ம அது வந்து எல்லாமே நடத்தி கொடுப்பேன். சரியா? கண்டிப்பா அது ஒரு சார் இல்ல சார், அது கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அதுக்குன்னு இதை விட பேசிக் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? பேசிக் தெரியாதவங்க அதுக்கு இதை விட்டுட்டு அதை மட்டும் பார்த்து போனா போதுமா? இதுவும் தேவைதான். அதுல வரும் இல்ல சார். இப்போ இல்ல சார், பேசிக் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுல இப்போ குரூப்ல நிறைய பேர் இருக்காங்க. பேசிக் தெரியாத அந்த சம் பார்த்தோம்னா கண்டிப்பா புரியாது சார். சார் நீங்க டாபிக் வைஸே போங்க சார். பேசிக் இருந்தே போங்க சார், நீங்க பரவாயில்ல சார். இப்படி போனீங்கன்னா ஓகேங்க சார். ஆமா, இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க சார். இல்ல, நான் வந்து இதே இந்த ஆர்டர்ல தான் போனேன். ஒரே நிமிஷம், நான் சொல்றது கேக்குறீங்களா? பேசிக் தெரியாத அல்ஜிப்ரா போனா தெரியுமா? சொல்லுங்க. ஒரே நிமிஷம் சார். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க சார், சொல்றது கேளுங்க ப்ளீஸ். எல்லாம் ஒரு நிமிஷம் சாரா பேசுவாங்கப்பா.
அதாவது அதான் நாகராஜுக்கு நான் சொல்ல வந்தது என்னன்னா, நான் அடுத்த கிளாஸ்ல அது எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னது கண்டிப்பா வந்து எடுக்கிறதுக்கு இல்ல. என்னன்னா நிறைய என்ன சொல்ல வந்தேன்னா, நிறைய சின்ன சின்ன கான்செப்ட் இருக்குப்பா பேசிக்கா. அந்த பேசிக் வந்து இந்த ரேஷியோ கான்செப்டே அதுல வரும், பெர்சன்டேஜ் கான்செப்ட் அதுல வரும். சரி, அப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பாத்தீங்கன்னா அதுல கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ட்ரைன்ஸ் அந்த சம்ல தான் சொல்றேன். நல்ல டிவிஷன் பண்றது, மல்டிப்ளை பண்றது, சரி கன்வெர்ட் பண்றது, சரிங்களா, கிலோமீட்டர் பெர் மீட்டர் பெர் செகண்ட் எல்லாம் கன்வெர்ட் பண்ற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. சரியா, அப்ப நம்ம இந்த ஆர்டர்ல போனோம்னா சரியா, நம்ம டாபிக் வைஸ் இப்ப வந்து 1 by 1 வச்சிருக்கான்னா அவன் என்ன ரீசன்னா ஒவ்வொன்னா கனெக்ட் ஆகும்னு அர்த்தம். சரிங்களா, எடுத்த உடனே வந்து பெரிய ஹை லெவல் டாபிக் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் உள்ள போனோம்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் பேசிக் லெவல்ல இருக்கு. இப்ப நீங்க வந்து இதெல்லாம் வந்து ஓரளவு முன்னாடியே படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த டாபிக் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். நான் இப்போ எடுத்தாலும் உங்களுக்கு வந்து அந்த டாபிக் ஈஸியா இருக்கும். இப்ப தெரியாத நிறைய பர்சன் வந்து அந்த டாபிக் எடுத்து கொடுத்தேன்னா கஷ்டமா இருக்கும்னு சொல்றேன். கொஞ்சம் டஃபா இருக்கும்னு சொல்றேன். அதுக்காக தான் வந்து நான் சொன்னேன். சரியாப்பா, உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா வந்து நான் வந்து வேற ஏதோ ஆல்டர் பண்றேன். சரியா, நாகராஜனை திட்டாதீங்க. சரியா, சரியாப்பா, நாகராஜ் எல்லாத்துக்குமே ஒரு இதுதான் தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும், வேகமா கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் தான் சொல்றேன். சரியாப்பா, நிறைய மாடிஃபைட் क्वेश्चन இருக்கு. இதெல்லாம் பேசிக் தான். இன்னும் இதுல கூட நான் டஃப்பான क्वेश्चन எல்லாம் பாத்துருக்கேன். இதெல்லாம் அந்த அளவுக்கு அதுதான் நான் வந்து இப்ப அந்த டெலிகிராம் சேனல் வந்து நான் வந்து ஏன் வந்து அது இது பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னேன்னா, நான் இங்க 1.5 hours வந்து எடுக்கிறேன். கொஞ்சம் இந்த பேசிக் நீங்க படிச்ச பிறகு சரியா கொஞ்சம் வித்தியாசமான சமையும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றேன். அதுல வந்து டவுட் இருந்தா நீங்க வந்து கேளுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இங்க வந்து கிளாஸ் தான் கொண்டு போக முடியும். சரியாப்பா, இது வந்து 1.5 hours எல்லா சம்மே இருக்கிற எல்லா சம்மே டஃப்பான சம்மெல்லாம் நடத்த முடியல. கான்செப்ட் வந்து ஓரளவு புரிஞ்சு இதுல நீங்க நல்லா ஸ்ட்ராங் ஆன பிறகு கொஞ்சம் டிஃபிகல்ட் சம்முக்குள்ள வந்து நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இதை வச்சு அதை ஈஸியா என்ன பண்ணலாம், ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். வொர்க் ஆன் டைம்ல ஆவரேஜும் ரேஷியோ கலந்து ஓகே, இந்த சம்ம சொல்லிடுறேன். சரியாப்பா, ஓகே, ஒண்ணும் இல்ல, நம்ம 1 by 1 போலாம். சரியா, 1 by 2 1 by 3 சரியா, 1 by 3 1 by 4 இருக்கு. சரியா, இப்ப இதுல என்னன்னா இது ரேஷியோவா கொடுக்கல. அதாவது ரேஷியோ பாத்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்கான், பின்னமா கொடுத்துருக்கான்னு சொல்றேன். சரிங்களா, அப்ப பின்னமா கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த பின்னத்தை மாத்தணும். பின்னத்தை மாத்துறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், எல்சிஎம் யூஸ் பண்ணுவோம். அப்ப எல்சிஎம் பாத்தீங்கன்னா எவ்வளோ, 12. சரியா, அப்ப 12ல 2 எவ்வளோ டைம்ஸ், 6 டைம். 12ல 3 எவ்வளோ டைம், 4 டைம்ஸ். 12ல 4 பார்த்தா 3 டைம். இது ஓகே தானே, இது கிளியரா, இது எப்படி வந்துச்சுங்கிறது கிளியர் தானே? புரிஞ்சுங்க சார். இப்போ பண்றதுல இருந்து எத்தனை குறைக்கணும் அப்படிதாங்க சார். 2ல 12 அப்படிதாங்க சார். ஆமா, 12ல 2ங்கிறது எத்தனை தடவை டிவைட் பண்ணிக்கோ. உனக்கு இது கஷ்டமா தோணுதுன்னா டிவைட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கோ. சரியா, வந்துடும் சொல்றேன். நான் இப்ப சொல்றேன் இல்லையா எவ்வளவு டைம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அது நீ வந்து ஒரு 2-3 தடவை வந்து நீ வந்து இது டிவைட் பண்ணி பார்த்தனா உனக்கு வந்துடும் சொல்றேன். சரியா, ஓகே, இதுதான் வந்து அந்த டைம் சொல்றேன். அப்ப இங்க 6 வருது, இந்த 6 மேல மல்டிப்ளை பண்ணும், 4 மேல மல்டிப்ளை பண்ணணும். சரியா, அப்ப 6:4:3 கிடைக்கு. இப்ப இதுதான் வந்து முக்கோணத்தோட இந்த பக்கத்தோட அளவு. சரியா, ரேஷியோ. அப்போ அவன் என்ன கேட்கிறான்னா மொத்தம் கொடுத்துட்டான், முக்கோணத்தோட மொத்த சுற்றளவு 65ன்னு கொடுத்துட்டான். கொஸ்டின் என்ன கேட்கிறான்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்னு கேட்கிறான். அப்ப இதுல ஸ்மாலஸ்ட் எது, இந்த ரேஷியோல ஸ்மாலஸ்ட் எது, சின்ன நம்பர் தானே 3. ஓகே, ஓகேவா, ஸ்மாலஸ்ட் இல்லையா, ஸ்மாலஸ்ட் சைடு அப்படிங்கிறது சின்ன நம்பர். அப்ப அதை இன்டூ பண்ணணும். எதை கொஸ்டினா கேட்கிறானோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கோ, மொத்த ரேஷியோவால டிவைட் பண்ணிக்கோ. ஏன்னா மொத்தம்
டோட்டல் தானே கொடுத்துருக்கேன். அப்ப டோட்டல் ரேஷியோல 30 டிவைட் பண்ணா 5 3 சார் 15. அப்ப புரிஞ்சுங்க. ஓகேவா? இதே வந்து மிக பெரிய பக்கத்து இல்லையா, பெரிய பக்கம் அப்படின்னு கேட்டிருந்தா நீ என்ன பண்ணுவ, 65 இன்டூ இதுல பெரிய பக்கம் இது 6 தானே, இன்டூ 6 டிவைடட் பை 13. அப்புறம் 65 பெருக்கல் 3 போட்டிருக்கீங்க, அதை டிவைட் பை போட்டு 15 பண்ணுமாங்க சார்? அது மட்டும் இப்போ இந்த 65 ஆமா 65 டிவைடட் பை 30. அதை வந்து மைனஸ் பண்ணி தாங்க சார் போடணும். ஐயோ டிவைட் பண்ணணும் சொல்றேன். 65ல 13ங்கிறது எவ்வளவு டைம்ஸ்னா 5 டைம்ஸ் வருதா? அந்த 5 இது கூட மல்டிப்ளை பண்ணணும், 3 கூட மல்டிப்ளை பண்ணா 50. ஓகே 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 தேங்க் யூ. ஓகே ஓகே தேங்க் யூ சார். ஓகே சார், தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். சார் அந்த பிடிஎஃப்ல உள்ள டெலிகிராம் லிங்க்ல வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணுமா சார்? ஓகே ஜாயின் பண்ணிக்கலாம் சார். உங்க क्वेश्चन வேணும்னா நான் அதுல அனுப்புறேன். ஆமா என்னோட தான் சொல்றேன். நான் வந்து சரி பர்சனல் வந்து क्वेश्चन எக்ஸ்ட்ரா क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்றது ஆரம்பிச்சு. ஓகே சார். ஓகே அத பத்தி என்டிபிசி எழுதலாம் சார். டவுட்டிங் சார். சார் போயாச்சு. விக்கி டெஸ்ட் இருக்கா? டெஸ்ட் யாராவது அட்டெண்ட் பண்ணீங்களா? இருக்கீங்களா? இன்னும் இல்லப்பா, இன்னைக்குதான் பார்க்கலான்னு இருக்கேன். நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டீங்களா ப்ரோ? இல்ல டெஸ்ட் எல்லாம் அட்டெண்ட் பண்ணல. இன்னும் அவங்க சொல்லவே இல்ல குரூப்ல. எதுவும் சொல்லல. நான் அந்த பார்க்கல. டெஸ்ட் அட்டெண்ட் எப்படி ஆப்ல வந்துருச்சா டெஸ்ட்? அந்த ஆப்ல டெஸ்ட் வந்துருச்சா? எந்த ஆப்ல? அந்த KVIAS. இல்ல தெரியலடா, அவங்க சொல்லல இன்னும். அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். PDF தான் நம்மளுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க, அதை செஞ்சு பார்க்க சொல்லி நம்மளுக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை பை. யுவஸ்ரீ சிஸ்டர் ஆன்லைன்ல டெஸ்ட் போட்டுட்டே இருக்காங்களே என்ன சிஸ்டர்? வீக்லி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணீங்களா? இல்லையே. ஆனா அதுல வந்து ராஜேஷ் சார் வந்துட்டு சாரி நம்ம சார் வந்துட்டு கொடுத்த அதே கொஸ்டின்ஸ் தான் அவரே போட்டிருக்காருங்க. அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அதுல டிஃப்ரெண்ட் எதுவும் போடல, 1-2 தான் டிஃப்ரெண்டா வருது. ஆனா அவர் சொல்லி கொடுத்த அத்தனை சமம் அப்படியே போட்டிருக்காரு. ஓகே சிஸ்டர். இல்ல இந்த KVIAS இல்ல வாட்ஸ்அப் குரூப்லயே அந்த சேம் क्वेश्चन? புரியலங்க. இல்ல எதுல அந்த டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்க? டெஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு அந்த குரூப்லயே வந்துட்டு PDF கன்வெர்ட் பண்றாங்க இல்லைங்களா? அந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்மளா போட்டு போட்டு பாக்குறது மாதிரிதான். ஆனா அதுல அந்த ஆன்சர் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்திருப்பாங்க ரெட் கலர்ல. சோ நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் வந்துட்டு அதுக்கு கரெக்டா வருதான்னு சொல்லி பார்க்கணும். அது இன்னும் அட்டெண்ட் பண்ணல. நந்தகுமார் என்ன சொல்ல வந்தீங்க? கான்டாக்ட் மட்டும் கொடுக்குறீங்களா? நோட்ஸ் வேணும். என் கான்டாக்ட் விக்கி கிட்ட இருக்கு ப்ரோ. எனக்கு விக்கியும் தெரியாது யார். விக்னேஷ் வேறவா? அப்படியா? நம்பர் நோட் பண்ணிக்க. அந்த ப்ளூ கலர் டிபி. ஹலோ மேம், அவரா விக்னேஷ் விக்னேஷ் கிளப் மேம் இருக்கீங்களா? ஹலோ, நீங்க கான்டாக்ட் சொன்னீங்கன்னா கிளப்ல இருந்து யாராவது இருக்கீங்களா? ஹலோ சொல்லுங்க. ஹலோ, கிளப்ல இருந்தா ஹலோ நந்தகுமார் சொல்லு ப்ரோ, நான் மெசேஜ்ல போடுறேன்.
நம்பர் மெசேஜ்ல போட்டுருக்கீங்க. நம்பர் மெசேஜ்ல போட்டுருக்கீங்க, பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து. ஏரா ஏ விக்கி, சொல்லு மச்சான். டெஸ்ட் ஏதாவது அட்டென்ட் பண்ணியா கேவிஐஎஸ் ஆப்ல? இல்லையே. அப்படி ஏதாவது டெஸ்ட்டை பத்தி யாராவது ஏதாவது கேட்டீங்களா? இல்ல நம்ம படிக்கிறதுக்கு முக்கியமா அந்த ரிவிஷனை கொண்டு போகணும் இல்லையா? நம்ம கிளாஸ் கூட ரிவிஷனும் கொண்டு போகணும்ல, அதான் சொல்றேன். இல்ல டெஸ்ட் இன்னும் எதுவும் கண்டக்ட் பண்ணலையே. சொன்னாங்க ஆனா அதோட எதுவும் காணோம். டாபிக்ஸ்லாம் நடத்திட்டாங்களா? புரியல. கிளியரா இல்ல. ஹலோ, எனக்கு வாய்ஸ் கிளியரா இல்ல. ஹலோ ஹலோ, கிளப்ல இருந்து யாராவது இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, கிளப்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க, ஆனா ரிப்ளை பண்ண மாட்டேன் சொல்றாங்க. இருந்தா அந்த டெஸ்ட். ஹலோ, சொல்லுங்க. காயத்ரி மேம், நீங்க வந்து டவர் இல்லாத இடத்துல இருக்கீங்க, கொஞ்சம் வெளியே வாங்க எல்லாரும். அதுதான் கேக்குறாங்க. நீங்க சொல்ல வந்தது வந்து யாருக்கும் கேட்க மாட்டேங்குது. ஓ, நான் சொல்றதா? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க. சொல்லுங்க. ஹலோ, உங்க கான்டாக்ட் கொஞ்சம் விக்னேஷ். 97 ஒரே 1 மினிட் 97. இல்ல நான் டெக்ஸ்ட் பண்றேன். நான் டெக்ஸ்ட் பண்றேன். அது எடுத்து. ஓகே. 979701 டெக்ஸ்ட் பண்ணிருக்கேன். அதுல எடுத்து. சொல்லு மச்சான், என்ன வர சொன்னேன்? நான் எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரியுமா? அந்த எனி ப்ராப்ளம்? இனிமே நாளைக்கு என்ன சயின்ஸா? நாளைக்கு இருக்காது இல்ல? நாளைக்கு இல்ல நாளைக்கு இருக்காது. சாட்டர்டே சண்டே. டாபிக்ஸ்லாம் நடத்திட்டாங்களா? புரியல. ஓகே மேம். நடத்திட்டாங்களா? 2 days நடத்துனாங்களோ? என்ன சொல்றாங்க பாரு. உங்க சவுண்டோட பேக்ரவுண்ட் சவுண்ட் தான் ரைஸ் ஆகுது. இவரு நந்தா ப்ரோ. நந்தா ப்ரோ மியூட் போடுங்க ப்ரோ. இல்ல இவங்களுக்கு தான் அவங்க சவுண்ட் வேண்டாம். என்ன பிரச்சனை? சரி நான் போட்டோமா? சவுண்ட் கேட்க முடியல. நடத்துறாங்களா கேட்டேன். நான் கேட்டு கண்டக்ட் பண்ணி கேட்கறேன். நேரம் ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ணலையா உங்களுக்கு?